இன்று நான் உங்களுக்கு ஒரு கதையை கூறப்போகிறேன். இது என் வாழ்க்கையை பற்றிய கதை. உறவுகளின் உண்மையான முகத்தை பற்றியும் ஒரு பெண்ணின் சுயமரியாதையை பற்றியும் பேசும் கதை. நீங்கள் எப்பொழுதாவது ஒரு வீட்டிற்காக உங்களது முழு உழைப்பையும் கொட்டிவிட்டு இறுதியாக நீங்கள் அங்கே வெறும் விருந்தாளிதான் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? அதுவும் மற்றவர்களின் வசதிக்காக மட்டுமே வாழும் ஒரு சாதாரண விருந்தாளி. ஆம், அதுதான் என் நிலைமை. நான் மிகுந்த ஆசையுடனும் அன்புடனும் சாப்பாடு பரிமாறிய அந்த உணவு மேஜையில்தான் அன்றைய மாலை என் உலகமே சிதறிப்போனது. அன்றைய இரவு உணவை நான் என் கைகளாலேயே பார்த்து பார்த்து சமைத்திருந்தேன். மேஜையில் செட்டிநாட்டு மட்டன் சுக்காவின் அந்த அடர் நிற சிவப்பு நிறம் நெய்யுடன் கலந்து மின்னிக் கொண்டிருந்தது. கூடவே காரசாரமான உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் மசாலாவும். என் நாத்தனார் ரேணுகாவின் மகன் சஞ்சய் இங்கு வரும்பொழுதெல்லாம் அடம்பிடித்து செய்யச் சொல்லும் அந்த சிவப்பு நிற சில்லி சிக்கனும் மேஜையில் இருந்தன. சமையலறையில் அனல் பறக்க சுமார் 2 மணி நேரமாக நின்று கொண்டே வேலை செய்ததால் நல்லெண்ணெய் மற்றும் மசாலாக்களின் கடுமையான நெடியும் சமையல் புகையின் வெப்பமும் என் தொண்டையை அடைத்தது. வயிற்றுக்குள் ஒரு விசித்திரமான குமட்டலும் அசௌகரியமும் தலை தூக்கின. என் உடம்பில் ஏதோ மாற்றம் நடப்பதை நான் உணர்ந்திருந்தேன். இப்பொழுதெல்லாம் சமையல் வாசனை மூக்கில் பட்டாலே நெஞ்சை குமட்டி கொண்டு வாந்தி வருவது போல் இருக்கும். ஆனால் நான் ஒரு சிறிய வார்த்தை கூட வெளியில் சொல்லாமல் அமைதியாக சகித்து கொண்டேன். அன்று மதியம் 3 மணிக்கே என் நாத்தனார் ரேணுகா தன் மகன் சஞ்சயுடன் எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டாள். ரேணுகாவுக்கு இந்த பிறந்த வீட்டில் எந்த ஒரு தயக்கமும் இல்லை. வாசல் கதவை திறந்ததுமே தன் செருப்புகளை வரவேற்பறையில் எங்கேயாவது தூக்கி எறிந்து விட்டு வருவதுதான் அவளது வழக்கம். வந்ததும் வராததுமாக சோஃபாவில் சாய்ந்து படுத்துக்கொண்டு தன் போனில் காது கிளியும் அளவுக்கு சத்தமாக வீடியோக்களை பார்க்க ஆரம்பித்து விடுவாள். அவளது அந்த உரத்த சிரிப்பும் போன் சத்தமும் சமையலறை வரை எனக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. அதோடு என் மாமியாரின் குரலும் நடுநடுவே கூட்டு சேர்ந்து கொண்டது. மாமியார் உணவு மேஜையில் அமர்ந்து நிலக்கடலையை உரித்து தின்று கொண்டே வீட்டு தரையை ஒழுங்காக துடைப்பதே இல்லை என்று என் காதுபடவே வஞ்சகமாக பேசிக்கொண்டிருந்தார். கடந்த வாரம் ரேணுகா வந்தபோது சோஃபாவில் ஓரத்தில் அவ்வளவு தூசி இருந்தது என்று வேறு குறை சொன்னார். நான் போனில் நேரத்தை பார்த்தேன். மணி மாலை 5:40. வழக்கமாக என் கணவர் ராகவன் 6 மணிக்குள் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்து விடுவார். நான் கைகளை கழுவிவிட்டு சுட சுட சாதத்தை எடுத்து வைத்து தட்டுகளையும் கிண்ணங்களையும் அழகாக அடுக்க முயன்றேன். இன்றைய நாளை நானும் ராகவனும் எங்களுக்குள் ஒரு சிறப்பான நாளாக மாற்ற வேண்டும் என ஆசைப்பட்டேன். இரவு உணவு எல்லாம் முடிந்ததற்கு பிறகு என் வயிற்றில் வளர்ந்து வரும் அந்த பெரிய சந்தோஷ செய்தியை அவரிடம் தனியாக சொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன். நான் இப்போது 2 மாத கர்ப்பிணியாக இருக்கின்றேன். போன வாரம் மருத்துவமனைக்கு சென்றபோது குழந்தையின் இதய துடிப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது, பயப்பட எதுவும் இல்லை என்று மருத்துவர் சொல்லியிருந்தார். மருத்துவமனையிலிருந்து திரும்பும்போது நான் சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டு அழுது விட்டேன். எங்களுக்கு திருமணமாகி 7 வருடங்களாகிவிட்டன. நாங்கள் குழந்தையை எதிர்பார்க்கவில்லை என்று இல்லை, ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் தான் போய் முடிந்தது. இந்த முறை எந்த பதற்றமும் இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலையில் ராகவனிடம் இந்த நல்ல தகவலை சொல்ல நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அதற்குள் இந்த ரேணுகா வந்துவிட்டாள். எனக்கு சில நேரங்களில் புரியவே புரியாது. ரேணுகா எப்படி எப்பொழுதுமே இவ்வளவு சரியான நேரத்திற்கு வந்து நிற்கிறாள் என்று. இது வெறும் தற்செயலா அல்லது அவளது அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிட்டு திட்டமிட்ட சதியா என்று தெரியாது. நான் ராகவனிடம் ஏதாவது தனிப்பட்ட விஷயங்களை பேச நினைக்கும் பொழுதெல்லாம் ரேணுகா எங்கிருந்தாவது வீட்டிற்கு வந்து குதித்து விடுவாள். அந்த அமைதியான வீடே அடுத்த நிமிடங்களில் பெரிய ரகளையாக மாறிவிடும். நான் சில்லி சிக்கன் தட்டை எடுத்துக்கொண்டு வந்து மேஜையில் வைத்ததுமே சஞ்சய் கையை நீட்டி ஒரு துண்டை எடுக்க போனான். ரேணுகா படக்கென்று அவன் கையில் அடித்தாள். மெதுவான குரலில் தன் மகனுக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுப்பது போன்ற பாவனை இருந்தது. ஆனால் அவளது கண்கள் என்னைத்தான் முறைத்து பார்த்தன. உன் மாமா வரட்டும், பொறுமையாக இரு. சாப்பாட்டு மேஜையில் உட்கார்ந்தால் ஒரு பக்குவம் இருக்கிறதா இல்லையா என்றாள். அடுத்த நொடியே அவளே ஒரு சிக்கன் துண்டை கையில் எடுத்து உற்று பார்த்துவிட்டு ஒரு நக்கல் சிரிப்புடன் சொன்னாள். என்ன இது, நிறம் இவ்வளவு கருகி இருக்கிறது? சோயா சாஸை அள்ளி ஊற்றியிருப்பாளோ? நான் மட்டும் சமைத்திருந்தால் இப்படி செய்திருக்க மாட்டேன். மாதத்திற்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் ஐடி அதிகாரியின் வீட்டிலா இப்படி சாப்பாட்டை சாப்பிடுவார்கள்? நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. நான் சூப் கிண்ணத்தை எடுப்பதற்காக மறுபடியும் சமையல் அறைக்குள்ளேயே போய்விட்டேன். புகுந்த வீட்டில் இந்த 7 வருட வாழ்க்கையில் நான் ஒரு கசப்பான உண்மையை கற்றுக்கொண்டிருந்தேன். இந்த வீட்டில் நாம் எவ்வளவுதான் நியாயத்திற்கு விளக்கம் கொடுத்தாலும் அவ்வளவு அதிகமாக நம்மை குற்றவாளியாக்கி விடுவார்கள். நான் ஒரு வார்த்தை பேசினால் ரேணுகா அதை வைத்து 10 வார்த்தைகள் பேசுவாள். நான் ஒரு சின்ன எதிர்வினை காட்டினாலும் கூட ரேணுகா உடனே அழ ஆரம்பித்து விடுவாள்.
தன் விவாகரத்து கதையை இழுத்து, தனியாக இருக்கும் பெண் தன் குழந்தையை வைத்துக்கொண்டு படும் கஷ்டம் யாருக்கு தெரியும் என்று சென்டிமெண்ட் நாடகம் போடுவாள். அவள் அப்படி அழுதால் போதும், என் மாமியார் உடனே பேத்த மகளின் பக்கமே நின்று பேசுவார். ராகவனோ எப்போதுமே இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பார். அவனது அந்த அமைதி சில நேரங்களில் மாமியார் திட்டும் திட்டை விடவும் என் நெஞ்சை அதிகமாக காயப்படுத்தும். சாயங்காலம் 6:10 மணிக்கு கதவு திறந்தது. ராகவன் வீட்டிற்குள் வந்தார். அலுவலகம் முடிந்து வந்தாலும் அவரது சட்டை இன்னும் கலையாமல் கச்சிதமாக இஸ்திரி செய்யப்பட்டிருந்தது. தலைமுடி நேர்த்தியாக வாரப்பட்டிருந்தது. லேசான வாசனை திரவியத்தின் மனம் அவரிடமிருந்து வீசியது. அவருக்கு இப்போது 35 வயது. சென்னையில் இருக்கும் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் தொழில்நுட்ப துறையில் தலைவராக இருக்கிறார். அவரது வருமானம் மிக அதிகம். வெளியூரில் இருக்கும் சொந்தக்காரர்கள் எல்லோரும் அவரை தன் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்ளும் ஒரு வெற்றிகரமான மனிதனாக பார்த்தார்கள். அவரது அம்மாவும் எல்லா இடங்களிலும் தன் மகனின் பெருமையை பாடிக்கொண்டே இருப்பார். என் மகளுக்கு விவாகரத்து ஆகி போனால் என்ன, அவளை தாங்குவதற்கு அவளுக்கு ஒரு அண்ணன் ராஜா மாதிரி இருக்கிறான், அதனால்தான் அவளுக்கு இன்னும் இவ்வளவு தைரியம் இருக்கிறது என்று பெருமையாக பேசுவார். ராகவன் தன் அம்மாவுக்கும் அக்கா ரேணுகாவுக்கும் ஒரு வணக்கம் சொன்னார். என் முகத்தை ஒரு நொடி மட்டும் சாதாரணமாக பார்த்துவிட்டு கை கழுவ போனார். ரேணுகா விடாமல் உடனே அவருக்கு பின்னால் ஓடினாள். அவளது குரலில் உலகத்தில் இருக்கும் மொத்த சோகமும் தன் தலைமேல் விடிந்தது போல ஒரு போலி வேதனை இருந்தது. ராகவா, நீ சரியான நேரத்திற்கு வந்தாய். உன் மனைவி இன்று மறுபடியும் தேவையில்லாத பொருட்களை இணையதளத்தில் ஆர்டர் செய்து வாங்கியிருக்கிறாள். இன்று மதியம் டெலிவரி செய்பவர் 3 பெரிய பெட்டிகளை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போவதை என் கண்ணால் பார்த்தேன். பணம் என்ன மரத்திலா காய்க்கிறது, இப்படி வாரி வாரி இறைப்பதற்கு என்றாள். ராகவன் குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தார். அவரது முகம் மிகவும் தீவிரமாக இருந்தது. அவர் என்னை திரும்பி பார்த்தார். நீ மறுபடியும் என்ன வாங்கினாய் கவிதா என்று அதிகாரமாக கேட்டார். அது கர்ப்பிணி பெண்களுக்கான சத்துமாவு பொடி என்று நான் சொல்ல நினைத்தேன். 2 பெட்டி புரோட்டீன் பவுடர், பிரசவ காலத்திற்கு போடும் சில தளர்வான உடைகள் மற்றும் பிரசவம் குறித்த சில புத்தகங்கள். ஆனால் ரேணுகா அங்கே கைகளை கட்டிக்கொண்டு ஒரு ஏளன பார்வையோடு நக்கலாக நிற்பதை கண்டபோது என் நாத்தனார் ரேணுகாவையும் மாமியாரையும் நிமிர்ந்து பார்த்து அவர்கள் என் பதிலுக்காக காத்து கொண்டிருப்பதை உணர்ந்தபோது தொண்டை வரை வந்த வார்த்தைகளை நான் அப்படியே விழுங்கிக் கொண்டேன். நான் அத்தியாவசியமான பொருட்களைத்தான் வாங்கினேன் என்றேன். அப்படி என்ன அத்தியாவசியமான பொருள்? 3 பெரிய பெட்டிகளில் வரும் அளவுக்கு என்று ரேணுகா நக்கலாக சிரித்தாள். நாள் முழுவதும் வீட்டில்தானே இருக்கிறாய், எங்கும் வேலைக்கு கூட போவதில்லை, தளர்வான சுடிதார் தானே உடுத்தப் போகிறாய், வீண் செலவு செய்வதற்கும் ஒரு எல்லை இல்லையா என்றாள். நான் திரும்பி நேராக அவளது கண்களை பார்த்தேன். ஒருவேளை இப்போது என் வயிற்றில் நான் மட்டும் தனியாக இல்லை என்ற தைரியம் எனக்குள் வந்திருக்கலாம். மிக நீண்ட காலத்திற்கு பிறகு முதல் முறையாக எனக்கு அமைதியாக இருக்க தோன்றவில்லை. பணம் என்னுடையது, என் சொந்த பணத்தில் தான் வாங்கினேன் என்றேன். நான் இதை சொன்ன அடுத்த கணமே அந்த உணவு மேஜையில் ஒரு நிசப்தம் நிலவியது. எல்லோரை விடவும் முதலில் எதிர்வினை காட்டியது ரேணுகாதான். கோபத்தில் அவளது முகம் சிவந்து போனது. எல்லோரும் கேட்டீர்களா? புருஷன் வீட்டில் சாப்பிடுகிறாள், புருஷன் வீட்டில் இருக்கிறாள், ஆனால் இது என் பணம் என்று பேசுகிறாள். என் சகோதரன் இரவு பகலாக உழைத்து முழு குடும்பத்தையும் காப்பாற்றுகிறான். ஆனால் இந்த மகாராணி தங்க கிண்ணத்தில் சாப்பிட்டு கொண்டே என் பணம் உன் பணம் என்று கணக்கு பார்க்கிறாள் என்று கத்தினாள். என் மாமியாரும் தன் கையில் இருந்த கிண்ணத்தை கீழே வைத்தார். அவரது குரல் மெதுவாக இருந்தாலும் இரும்பை விட கடினமாக இருந்தது. திருமணம் முடிந்த பிறகு பிறந்த வீட்டு சொத்தை எல்லாம் மறந்துவிட வேண்டும். கணவனும் மனைவியும் ஒன்றுதான். உன்னிடம் என்ன இருந்தாலும் அதை இந்த புகுந்த வீட்டில்தான் செலவு செய்ய வேண்டும் என்றார். நான் ராகவனை பார்த்தேன். அவன் ஒரே ஒரு முறை மட்டும் நியாயத்தின் பக்கமாக பேசுவான் என்று காத்திருந்தேன். கவிதா ஒருபோதும் தேவையில்லாமல் பணம் செலவழித்தது இல்லை என்றோ, திருமணத்திற்கு பிறகு வீட்டின் பல செலவுகளை கவிதாதான் தன் சொந்த பொறுப்பில் ஏற்றுக்கொண்டாள் என்றோ அவன் சொன்னான் என்று நம்பினேன். ரேணுகா தன் மகனுடன் இங்குதான் தங்குகிறாள் என்பதும், அவளது மகனின் பள்ளி உபகரணங்கள், கல்வி கட்டணங்கள், காப்பீட்டு பணம் என பல விஷயங்களை எப்போதும் நான் தான் கொடுத்து வருகிறேன் என்பதும் அவனுக்கு தெரியும். ஆனால் ராகவன் என்னை ஒரு அந்நியரை பார்ப்பது போல் பார்த்தான். நீ இந்த தோணியில்தான் பேசப் போகிறாய் என்றால் நாம் விவாகரத்து செய்து கொள்வதே நல்லது என்றான் அவன். அவன் சொன்னதை கேட்டு எனக்கு என் காதுகளை நம்ப முடியவில்லை. தோளில் இருக்கும் ஒரு தூசி துகள்களை தட்டுவது போல் விவாகரத்து என்ற வார்த்தை அவ்வளவு சுலபமாக அவன் வாயிலிருந்து வந்துவிட்டது. பக்கத்தில் அமர்ந்திருந்த சஞ்சய் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு சிக்கன் துண்டை எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டான். ரேணுகாவின் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றி மறைந்தது. ஆனால் அதை நான் கவனித்து விட்டேன்.
என் மாமியார் மறுபடியும் நிலக்கடலையை உரிக்கத் தொடங்கினார். இப்போது அங்கே பேசப்பட்ட விஷயம் ஏதோ இரவு உணவின் போது பேசப்படும் ஒரு சாதாரண பேச்சு என்பது போல அவர்கள் நடந்து கொண்டார்கள். என்னை 10 வருடங்கள் காதலித்து 7 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட அந்த மனிதனை நான் உற்று பார்த்தேன். கல்லூரி நாட்களில் எனக்கு பரிசுகள் கொடுப்பதற்காக அதிகாலையிலேயே என் விடுதியின் கீழே அவன் காத்திருப்பான். அந்த சமயத்தில் என் வீட்டார் அந்த உறவை கடுமையாக எதிர்த்தார்கள். ஏனெனில் இரு குடும்பங்களுக்கும் இடையே அந்தஸ்தில் பெரிய இடைவெளி இருந்தது. மகளை தொலைதூரத்தில் திருமணம் செய்து கொடுத்தால் துன்பப்படுவாள் என்று என் பெற்றோர்கள் பயந்தார்கள். ஆனால் நான் ராகவனை நம்பி அவனுடன் சென்னைக்கு வந்து விட்டேன். என் சொந்த ஊரில் எனக்கு இருந்த நல்ல வேலையையும் விட்டுவிட்டேன். என் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி வந்தேன். காரணம், இந்த மனிதன் என்னை எப்போதும் நேசிப்பான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருந்தது. திருமணத்தின் முதல் வருடத்தில் அவன் உண்மையாகவே மிகவும் நன்றாகத்தான் இருந்தான். ஒவ்வொரு வாரமும் என்னை வெளியே கூட்டி சென்று உணவகங்களில் சாப்பாடு வாங்கி தருவான். பண்டிகைகளுக்கு பரிசுகள் தருவான். என் ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் என் பெற்றோருக்காக பல பரிசுகளை அள்ளி கொண்டு வருவான். எல்லாம் மாறியது ரேணுகாவிற்கு விவாகரத்து ஆகி அவளது மகனை அழைத்து கொண்டு நிரந்தரமாக எங்கள் வீட்டிற்கே வந்த பிறகுதான். அவள் உலகிற்கு சொல்லி தருவது போல ஏதோ துரதிர்ஷ்டத்தால் அவளுக்கு விவாகரத்து ஆகவில்லை. அவளுக்கு வெளியே வேறு ஒருவனுடன் தொடர்பு இருந்தது. அதை அவளது கணவன் கையும் களவுமாக பிடித்து வீட்டிலிருந்து துரத்தி விட்டார். அன்றிலிருந்து அவளும் அவளது மகனும் அவளது அம்மாவிற்கும் சகோதரனுக்கும் சுமையாக மாறிப்போனார்கள். ஆரம்பத்தில் சில மாதங்கள், பிறகு சில வருடங்கள் என தொடங்கி மெல்ல மெல்ல அவளது ஆதிக்கம் எனக்கும் ராகவனுக்கும் இடையிலான வாழ்க்கைக்குள் நுழைந்தது. சில நேரங்களில் எனக்கு வீடு நடத்த தெரியவில்லை என்று அவள் குத்தி காட்டுவாள். சில நேரங்களில் ராகவனிடம் சென்று, கவிந்தா புகுந்த வீட்டு மனிதர்களை மதிப்பதே இல்லை, பணத்தை தண்ணீராக இறைக்கிறாள், அவள் அம்மாவை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என்று மூட்டிவிடுவாள். 1, 2, 10 என்று அவள் தொடர்ந்து சொல்ல சொல்ல ராகவனும் அதை உண்மை என்று நம்பத் தொடங்கினான். நான் என் கரண்டியை கீழே வைத்தேன். என் குரல் எவ்வளவு அமைதியாக இருந்தது என்று எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சரி, விவாகரத்து என்றால் விவாகரத்தே ஆகட்டும் என்றேன். ராகவன் அதிர்ச்சியடைந்தான். ரேணுகாவும் நிமிர்ந்து பார்த்தாள். நான் இவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பேன் என்று யாருமே நினைத்திருக்கவில்லை. நான் என் போனை எடுத்தேன். இணையதள ஷாப்பிங் பக்கத்தை திறந்து ராகவனிடம் ஒவ்வொரு பொருளாக காண்பித்தேன். இதை நன்றாக பார். நான் கர்ப்பிணி பெண்களுக்கான புரோட்டீன் பவுடர், தளர்வான ஆடைகள் மற்றும் கர்ப்பகாலம் குறித்த புத்தகங்களைத்தான் ஆர்டர் செய்திருக்கிறேன். நான் 2 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன் என்றேன். ராகவனின் முகம் ஒரே நொடியில் குலைந்து போனது. அவனது உதடுகள் நடுங்கின. ஆனால் அவனால் எதுவும் பேச முடியவில்லை. அதற்குள் ரேணுகா எழுந்து நின்றாள். இது நடக்கவே முடியாது. உன் கணவனை தடுத்து நிறுத்துவதற்காக நீ ஆடும் நாடகம் இது, அப்படித்தானே? விவாகரத்து என்று வந்த உடனேயே நீங்கள் எல்லோரும் இந்த வயிற்றை காட்டி ஏமாற்றத் தொடங்கி விடுவீர்கள் என்றாள். ராகவன் ரேணுகாவின் பக்கம் திரும்பி அவளை மெதுவாக கண்டித்தான். ஆனால் அவனது குரலில் இன்னும் தயக்கம் இருந்தது. மாமியார் மெதுவான குரலில், நீ உண்மையாகவே கர்ப்பமாக இருந்தால் அது நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த விஷயத்தை பயன்படுத்தி நீ ராகவனை வற்புறுத்தக்கூடாது என்றார். எனக்கு திடீரென சிரிப்பு வந்தது. இந்த முழு இரவின் உணவின் போதும் நான் சோர்வாக இருக்கிறேனா என்றோ, என் குழந்தை நலமாக இருக்கிறதா என்றோ, மருத்துவரிடம் காண்பித்தேனா என்றோ எவரும் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. அவர்களுக்கு என் குழந்தையின் வரவு கூட தங்களின் லாப நஷ்டங்களை கணக்கிடும் ஒரு கருவியாகத்தான் தெரிந்தது. நான் போனை எடுத்து மடியில் வைத்து கொண்டு ஒவ்வொரு வார்த்தையையும் தெளிவாக கூறினேன். நான் யாரையும் வற்புறுத்தவில்லை. ராகவன் விவாகரத்து விரும்புகிறான். நானும் அதற்கு சம்மதிக்கிறேன். என் குழந்தையை பொறுத்தவரை நான் அவனுக்கு பிறப்பு கொடுத்து தனியாகவே வளர்த்து கொள்வேன் என்றேன். ராகவன் கோபத்துடன், என்ன முட்டாள்தனமாக பேசுகிறாய் கவிதா என்றான். விவாகரத்திற்கு பிறகு குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? நான் தான் கூறிவிட்டேனே, அதை நான் தனியாகவே வளர்ப்பேன் என்றேன். அந்த அறையில் சில நொடிகள் நிசப்தம் நிலவியது. பிறகு ரேணுகா பலத்த குரலில் சிரிக்க தொடங்கினாள். அவளது சிரிப்பு ஊசியைப் போல என் நெஞ்சில் குத்தியது. சரி, உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தால் போ. உன் பிறந்த வீட்டிற்கு சென்று குழந்தையை வளர்த்துக்கொள். ஆனால் பிறகு எப்பொழுதாவது மண்டியிட்டு எங்களிடம் அழுது கொண்டு திரும்பி வரலாம் என்று மட்டும் எதிர்பார்க்காதே என்றாள். நான் அதற்கு மேல் அவளிடம் விவாதிக்கவில்லை. நேராக என் அறைக்குள் சென்றேன். என் சூட்கேஸை எடுத்து அதில் சில உடைகளையும் என் முக்கிய ஆவணங்களையும் மருத்துவரின் கோப்புகளையும் சில அத்தியாவசிய பொருட்களையும் எடுத்து வைத்தேன். ஒரு மனைவியாக 7 வருடங்கள் வாழ்ந்த அந்த வீட்டில் எனக்கென்று இருந்த சொந்த பொருட்கள் மிக குறைவாகவே இருந்தன. நான் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தபோது ரேணுகா எஞ்சியிருந்த சில்லி சிக்கனை சாப்பிட்டு கொண்டிருந்தாள். சஞ்சய் குளிர்பானம் குடித்து கொண்டிருந்தான். என் மாமியார் அமைதியாக அமர்ந்திருந்தார். ராகவனோ பால்கனியில் அமர்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான்.
என்னை நிறுத்த எவரும் சிறு முயற்சிகளை கூட செய்யவில்லை. நான் வாசலில் என் செருப்புகளை அணிவதற்காக ஒரு நிமிடம் நின்றேன். பிறகு ரேணுகாவின் பக்கம் திரும்பி பார்த்தேன். ரேணுகா அக்கா, நான் முன்பே சொன்னேன் அல்லவா, ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படுவீர்கள் என்றேன். அதற்கு ரேணுகா நக்கலாக, வருத்தமா? அது எதற்காக? என் வீட்டு கட்டிடங்களை கட்டுவதற்கு இருந்த ஒரே நபர் போய்விட்டார் என்று குத்தி காட்டினாள். நான் அவளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. கதவை திறந்துவிட்டு வெளியேறினேன். லிப்டில் வந்தபோதுதான் என் கைகள் நடுங்குவதை என்னால் உணர முடிந்தது. கீழே இறங்கியதும் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு ஒரு டாக்ஸியை அழைத்தேன். என் பெற்றோர் வசிக்கும் மதுரைக்கு செல்வதற்காக நள்ளிரவு விமானத்தில் ஒரு டிக்கெட்டையும் முன்பதிவு செய்தேன். டாக்ஸியில் அமர்ந்தபடி ராகவனுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினேன். விவாகரத்து பத்திரங்களை தயார் செய்து எனக்கு அனுப்பிவிடுங்கள். எனக்கு இந்த வீட்டில் எந்த பங்கும் வேண்டாம். என் குழந்தையை நான் தனியாக வளர்த்து கொள்வேன் என்று எழுதினேன். அவனிடமிருந்து மிக விரைவாக பதில் வந்தது. சரி. நான் சில நொடிகள் அந்த மொபைல் திரையையே பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு மற்றொன்று செய்தியை எழுதினேன். ஒன்று மறந்துவிட்டேன். சஞ்சயின் அடுத்த செமஸ்டர் பள்ளி மற்றும் டியூஷன் கட்டணங்கள் எல்லாம் சேர்த்து சுமார் 3.5 லட்சம் ரூபாய் வரும். கடந்த சில வருடங்களாக அதை நான் தான் என் சொந்த பணத்தில் கட்டி கொண்டிருந்தேன். இனிமேல் அதை நீயே பார்த்துக்கொள். அடுத்த 3 நிமிடங்களில் என் போன் திரையில் மீண்டும் ஒளிரத் தொடங்கியது. ராகவனிடமிருந்து செய்தி வந்தது. நீ என்ன சொல்கிறாய்? எனக்கு புரியவில்லை. நான் போனை அணைத்துவிட்டு காரின் இருக்கையில் தலையை சாய்த்து கொண்டேன். ஜன்னலுக்கு வெளியே நகரத்தின் விளக்குகள் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன. அந்த தருணத்தில் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அது எதையோ இழந்து விட்டேன் என்ற துக்கத்தினால் வந்த கண்ணீர் அல்ல, மாறாக கடந்த 7 வருடங்களாக எதனை ஒரு இல்லம் என்று நினைத்து நான் காப்பாற்ற முயன்றேனோ அது வெறும் தற்காலிக தங்கும் இடம் மட்டும்தான் என்பதை நான் இறுதியாக புரிந்து கொண்டதால் வந்த கண்ணீர். அதுவரை என் பொறுமையின் பலத்தால் மட்டுமே தாங்கி பிடிக்கப்பட்டிருந்தது. என் பொறுமை எப்போது தீர்ந்ததோ அப்போதே அந்த வீட்டை விட்டு வெளியேறும் நிலையும் எனக்கும் வந்துவிட்டது. விமானம் மதுரையில் வந்து இறங்கிய போது நள்ளிரவு ஆகிவிட்டிருந்தது. லேசான மழைக்கு பிறகு அந்த நகரம் என் காலடியின் கீழ் இருந்தது. சாலைகளில் விளக்குகள் மின்னின. விமான நிலைய ஜன்னல் வழியே வந்த குளிர்காற்று என்னை அறியாமல் நடுங்கச் செய்தது. நான் என் சிறிய சூட்கேஸை எடுத்துக்கொண்டு வருகையாளர் பகுதியை நோக்கி நடந்தேன். அமைதியாக ஒருவரை ஒருவர் கடந்து சென்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்திற்கு நடுவே தடுப்பு வேலிக்கு மறுபுறம் என் பெற்றோர் நின்று கொண்டிருப்பதை நான் கண்டேன். என் அம்மா ஒரு பழைய பழுப்பு நிற சால்வையை உடுத்தி கொண்டு தன் கைப்பையின் வாரை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். என் தந்தை அவளது அருகில் நின்று கொண்டிருந்தார். அவரது முதுகு இன்னும் நேராகவே நிமிர்ந்து இருந்தது. ஆனால் அவரது தலைமுடி கடந்த முறையை விட இன்னும் அதிகமாக நரைத்து வெளுத்திருந்தது. அவர்கள் என்னை பார்த்தவுடன் அம்மா வேகமாக என்னை நோக்கி ஓடி வந்தாள். அவளது பார்வை என் சூட்கேஸில் இருந்து தொடங்கி என் வெளிரிய முகத்தை பார்த்துவிட்டு இறுதியில் என் வயிற்றின் மீது வந்து நிலைத்து நின்றது. ஒரு தாயின் உள்ளுணர்வு நான் எதையும் சொல்வதற்கு முன்பே அவளுக்கு எல்லாவற்றையும் உணர்த்தி விட்டது போல் இருந்தது. அவள் என்னிடம் உடனே எதையும் கேட்கவில்லை. தன் கையை மெதுவாக என் கன்னத்தில் வைத்தாள். அவளது கை கதகதப்பாக இருந்தது, ஆனால் லேசாக நடுங்கியது. வந்துட்டியா கண்ணா? அவள் சொன்ன ஒரே ஒரு வாக்கியம் என்னை அப்படியே அள வைத்து விட்டது. புகுந்த வீட்டில் கழிந்த இந்த 7 வருடங்களில் நான் எத்தனையோ வசவுகளையும் குத்தி காட்டல்களையும் கேட்டிருக்கிறேன். பெண்கள் எப்படி அமைதியாக இருக்க வேண்டும் என்பது பற்றி எத்தனையோ உபதேசங்களை கேட்டிருக்கின்றேன். ஆனால் நான் தவறியோ அல்லது சரியாகவே இருந்தாலும் நான் திரும்பி வரும்போது எனக்காக முதலாவதாக கதவை திறக்கும் ஒரு இடம் இந்த உலகத்தில் இன்னும் இருக்கிறது என்பதை நான் மறந்துவிட்டிருந்தேன். காரில் வந்து உட்காராமா, நேரமாகிவிட்டது என்று என் தந்தை என் கையில் இருந்த சூட்கேஸை வாங்கி கொண்டு மெதுவான குரலில் கூறினார். வீட்டிற்கு செல்லும் வழியில் கார் எனக்கு நன்கு அறிமுகமான வீதிகளின் வழியே சென்றது. முடுக்கில் இருந்த அந்த பழைய மளிகை கடை மூடப்பட்டிருந்தது. என் பள்ளிக்கு அருகில் இருந்த பேக்கரியில் இன்னும் அதையே பழைய பெயர் பலகைதான் தொங்கவிடப்பட்டிருந்தது. எங்கள் தெருவின் நுழைவாயில் இருந்த அந்த குல்முகர் மரம் இப்போது எவ்வளவு பெரிதாக வளர்ந்து தன் இலைகளால் சாலையின் ஒரு பகுதியை மூடியிருந்தது. நான் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தேன். ஏதோ மிக தொலைதூர பயணத்திற்கு பிறகு நான் என் வீட்டிற்கு திரும்பி வந்தது போல் எனக்கு தோன்றியது. நான் எந்த இடத்தை என் சொந்த ஊராக நினைத்தேனோ அந்த இடத்தில்தான் எனக்கு எந்தவித தயக்கமும் இன்றி பலவீனமாக இறப்பதற்கான முழு உரிமையும் இருந்தது என்பதை நான் இப்போதுதான் உணர்ந்தேன். என் அம்மா அருகில் அமர்ந்திருந்தாள். பலமுறை என்னிடம் ஏதோ கேட்க முயன்றவள் பின்பு அமைதியாகிவிட்டாள். இறுதியாக அவள் என் கைகளை தன் கைகளில் பற்றி கொண்டாள். உனக்கும் ராகவனுக்கும் சண்டை ஏதும் நடந்ததா கவிதா என்று கேட்டாள். நான் சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். பிறகு மிக மெதுவாக, அம்மா, நான் விவாகரத்து செய்ய போகிறேன் என்றேன்.
அம்மாவின் பிடி என் கைகளின் மீது இறுகியது. வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்த என் தந்தையின் தோள்கள் சற்று விறைப்படைந்திருந்தன. ஆனால் அவர் திரும்பி பார்க்கவில்லை. நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தேன். ஏனெனில் நான் எப்போது பேசாமல் நிறுத்திவிட்டால் என் தைரியம் உடைந்து விடுமோ என்ற பயம் எனக்குள் இருந்தது. இப்போது பேசாமல் நிறுத்திவிட்டால் மீண்டும் என்னால் பேசும் தைரியத்தை வரவழைத்து கொள்ள முடியாது. அம்மா, நான் கர்ப்பமாக இருக்கிறேன். 2 மாதங்கள் ஆகிவிட்டன. நான் இந்த குழந்தையை பெற்றெடுக்க விரும்புகிறேன். ராகவனுக்கு இந்த குழந்தை தேவையில்லை என்றால் நான் இதை தனியாகவே வளர்த்து கொள்வேன் என்றேன். காரில் அவ்வளவு பெரிய அமைதி நிலவியது. அந்த அமைதியில் காரின் முன் கண்ணாடியில் வைப்பர் நகரும் லேசான சத்தம் கூட எனக்கு மிக தெளிவாக கேட்டது. அம்மா தன் முகத்தை ஜன்னல் பக்கமாக திருப்பிக் கொண்டு தன் கைகளால் கண்ணீரை துடைத்து கொண்டாள். என் தந்தை காரின் வேகத்தை குறைத்தார். பிறகு அவரது குரல் கனமாக இருந்தாலும் மிகவும் தெளிவாக பேசினார். நல்ல காரியம் செய்த கவிதா. திரும்பி வந்ததே நல்லது. மீதி எல்லாவற்றையும் நாம் அனைவரும் சேர்ந்து பார்த்து கொள்ளலாம் என்றார். நான் தலையை குனிந்து கொண்டேன். என் கண்ணீர் துளிகள் என் கைகளில் மேல் விழுந்தன. அப்பா என்னை திட்டுவார் என்று நான் என்னை மனதளவில் தயார்படுத்தி வைத்திருந்தேன். நான் ஏனென்று அவர்கள் பேச்சை கேட்கவில்லை என்று அம்மா கத்துவாள் என்று நினைத்தேன். ராகவன் உடனான என் திருமணத்திற்கு அவர்கள் எவ்வளவு எதிராக இருந்தார்கள் என்பதையும், உன் சொந்த விருப்பப்படியே இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாய், அதனால் நீயே அனுபவி என்றும் அவர்கள் எனக்கு நினைவூட்டுவார்கள் என்று நான் எண்ணி இருந்தேன். ஆனால் என் பெற்றோர் என்னை மேலும் காயப்படுத்தும்படியான ஒரு வார்த்தையை கூட சொல்லவில்லை. அவர்களது அந்த அமைதியான பரிவும் அனுதாபமும் நான் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய கடனாளியாக இருக்கிறேன் என்பதை எனக்கு உணர வைத்தது. வீட்டிற்கு சென்றதும் அம்மா என்னை என் பழைய அறைக்கு அழைத்துச் சென்றாள். 7 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் அந்த அறை அப்படியே தான் இருந்தது. லேசான மலர் வேலைப்பாடுகள் கொண்ட திரை சீலைகள், ஜன்னலுக்கு அருகில் இருந்த என் படிப்பு மேஜை, புத்தக அலமாரி என எல்லாமே அப்படியே இருந்தன. அதில் என் கல்லூரி நாட்களின் சில நாவல்கள் கூட இன்னும் இருந்தன. அம்மா புதிய படுக்கை விரிப்புகளையும் தலையணைகளையும் மாற்றி வைத்தாள். மேஜையின் மீது வெந்நீர் பாட்டிலையும் ஒரு தட்டில் சில பிஸ்கட்டுகளையும் எடுத்து வைத்தாள். அவள் வாசலில் நின்றபடி என்னை சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு மெதுவாக, குளித்துவிட்டு படுத்து உறங்கு கவிதா. நாளை அழ வேண்டும் என்றால் அழுது கொள்ளலாம். ஏதேனும் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லலாம். இன்று இரவு எதுவும் யோசிக்காமல் தூங்கு என்றால் நான் தலையசைத்தேன். அம்மா கதவை மூடினாள். அறையில் நான் தனியாக இருந்தபோது என் கைகளை என் வயிற்றின் மீது வைத்தேன். அது இன்னும் தட்டையாகத்தான் இருந்தது. எந்த ஒரு பெரிய மாற்றமும் தெரியவில்லை. ஆனால் அதனுள் என்னோடு இணைந்த ஒரு உயிர் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். கண்ணா, இப்போது நாம் நம் சொந்த வீட்டிற்கு வந்துவிட்டோம் என்று மிக மெதுவாக முணுமுணுத்தேன். அது சிறியதுதான், ஆனால் வலிமையானது. அடுத்த நாள் காலை சமையல் அறையிலிருந்து சிக்கன் சூப்பின் இதமான வாசனையால் நான் கண் விழித்தேன். அம்மா எனக்காக மிகவும் லேசான சூப் செய்திருந்தாள். அதில் சிறிதளவு கொத்தமல்லியும் சில இஞ்சி துண்டுகளும் மட்டுமே இருந்தன. கர்ப்பிணி பெண்கள் நள்ளிரவு பயணத்திற்கு பிறகு அதிக எண்ணெய் மற்றும் மசாலாக்கள் நிறைந்த உணவை சாப்பிடுவது நல்லதல்ல என்று அவள் கூறினாள். அப்பா உணவு மேஜையில் அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார். நான் கீழே வருவதைக் கண்டு அவர் செய்தித்தாளை மூடி வைத்தார். சாப்பிட கவிதா, பிறகு நான் உன்னை ஒரு வழக்கறிஞரிடம் அழைத்துச் செல்கிறேன் என்றார். நான் சற்று தயங்கி நின்றேன். உங்களுக்கு வழக்கறிஞரை தெரியுமா அப்பா என்று கேட்டேன். அப்பா எனக்கு ஒரு கிளாஸ் வெந்நீரை கொடுத்தார். நான் நேற்று இரவே அங்கிள் வருமாவிற்கு ஃபோன் செய்தேன். அவர் என்னுடன் அலுவலகத்தில் வேலை செய்தவர். அவரது மகள் திருமண விவகாரங்களை கையாள்வதில் நிபுணர். விவாகரத்து முடிவுகளை வெறும் உணர்ச்சி வசப்பட்டு மட்டுமே எடுத்துவிட முடியாது. நீ கர்ப்பமாக இருக்கிறாய், அதனால் எல்லாவற்றையும் சட்டப்பூர்வமாக தெளிவாக செய்வது மிகவும் அவசியம் என்றார். நான் அப்பாவை பார்த்தேன். என் இதயம் நன்றி உணர்வாலும் துக்கத்தாலும் நிறைந்திருந்தது. என் அப்பா எப்போதுமே குறைவாக பேசுபவர், அன்பை அதிகமாக வெளிக்காட்ட தெரியாதவர். நான் ராகவனை திருமணம் செய்ய முடிவெடுத்த போது மிக கடுமையாக எதிர்த்தவர் அவர்தான். அன்று என்னை புகுந்த வீட்டிற்கு வழி அனுப்பி வைக்க விமான நிலையத்திற்கு வந்தபோது அவர் ஒரே ஒரு விஷயத்தை தான் என்னிடம் சொன்னார். அங்கு ஏதேனும் மிகுந்த துன்பம் இருந்தால் உடனே திரும்பி வந்து விடம்மா என்றார். அந்த சமயத்தில் எனக்கு அவர் மீது கோபம் வந்தது. அப்பாவிற்கு என் காதலின் மீது நம்பிக்கை இல்லை என்று நான் நினைத்தேன். ஆனால் அது ஒரு தடை அல்ல. மாறாக எனக்காக அவர் எப்போதும் திறந்து வைத்திருந்த ஒரு புகலிட கதவு என்பது எனக்கு இப்போதுதான் புரிந்தது. சாப்பிட்டு முடித்த பிறகு நான் என் போனை திறந்து பார்த்தேன். ராகவனிடமிருந்து 3 மிஸ்டு கால்களும், ரேணுகாவிடமிருந்து 5 செய்திகளும், என் மாமியாரிடமிருந்து ஒரு செய்தியும் வந்திருந்தன. ரேணுகாவின் செய்தியை படிக்காமலே அதில் என்ன எழுதியிருக்கும் என்று என்னால் ஊகிக்க முடிந்தது. எதிர்பார்த்தபடியே அவள் என்னை ஒரு சுயநலவாதி என்று குறிப்பிட்டிருந்தாள்.
ஒரு சிறிய விஷயத்திற்காக பிறந்த வீட்டிற்கு ஓடி வந்து விட்டதாகவும், சஞ்சயின் பள்ளி படிப்பு கட்டணத்தை நான் வேண்டுமென்றே புகுந்த வீட்டினரை துன்புறுத்துவதற்காகவே இழுத்ததாகவும் சாடியிருந்தாள். மாமியாரின் செய்தி சற்றே மென்மையாக இருந்தாலும் அதன் ஒவ்வொரு வார்த்தையும் ஊசியைப் போல குத்தியது. ஒரு மனைவியாக நீ சகிப்புத்தன்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்கள் தங்கள் வீட்டை எப்படி நடத்துகிறார்கள் என்பதில்தான் அவர்களது அடையாளமே இருக்கிறது. உன் பெற்றோருக்கு ஒரு விவாகரத்தான மகள் என்ற அவமானத்தை தேடி தந்து விடாதே என்று எழுதியிருந்தார். நான் அந்த செய்தியை மிக நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு போனை மூடினேன். இதுவே இதற்கு முன்பு நடந்திருந்தால் நான் உடனே போன் செய்து விளக்கம் அளிக்கவோ அல்லது என் மீது தப்பு இல்லை என்று மன்னிப்பு கேட்கவோ முயன்றிருப்பேன். ஆனால் அன்று காலை என் அம்மாவின் சமையலறையிலமர்ந்து முற்றத்தில் அப்பா கிளாஸ் கழுவும் சத்தத்தை கேட்டுக்கொண்டும், அம்மா கீரைக்காரியிடம் புதிய கீரையை வாங்குவதை பார்த்து கொண்டும் இருந்தபோது, அந்த வார்த்தைகளுக்கு என்னை பயமுறுத்தும் சக்தி இனிமேலும் இல்லை என்பதை நான் திடீரென்று உணர்ந்தேன். காலை 9 மணி அளவில் ஒரு கொரியர் ஊழியரிடமிருந்து போன் வந்தது. சென்னையிலிருந்து எனக்காக சில ஆவணங்கள் வந்திருப்பதாக கூறினார். அதை நான் பெற்றுக்கொள்ள கீழே வந்தேன். அந்த உரை மீது ராகவனின் பெயர் இருந்தது. உள்ளே விவாகரத்திற்கான ஒரு பரஸ்பர ஒப்பந்த பத்திரம் இருந்தது. அது ஏற்கனவே தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தது. நான் அதை திறந்து படித்தேன். படிக்க படிக்க என் இதயம் குளிர்ந்து போனது. நான் என் சொந்த விருப்பத்தின் பேரில் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும், திருமணத்திற்கு பிறகு சேர்த்த சொத்துக்களில் எந்த பங்கும் கேட்கக்கூடாது என்றும், ஜீவனாம்சம் கேட்கக்கூடாது என்றும், திருமண வாழ்க்கையின் போது செலவழிக்கப்பட்ட எந்த பணத்திற்கும் உரிமை கோரக்கூடாது என்றும் அதில் எழுதப்பட்டிருந்தது. பிறக்கப் போகும் குழந்தையை பற்றி இரு தரப்பினரும் பின்னர் தாங்களாகவே முடிவு செய்து கொள்ளலாம் என்று மிக தெளிவற்ற ஒரு வாக்கியமும் எழுதப்பட்டிருந்தது. நான் ஏளனமாக சிரித்தேன். ராகவன் நான் நினைத்ததை விடவும் மிகவும் வேகமானவனாக இருந்தான். நேற்று இரவுதான் அவன் கோபத்தில் விவாகரத்தை பற்றி பேசினான். ஆனால் இன்று காலையிலேயே நான் கையெழுத்திடுவதற்கான பத்திரங்களை அனுப்பிவிட்டான். இந்த வாய்ப்பிற்காக அவன் எத்தனையோ நாட்களாக காத்து கொண்டிருந்தது போல் இருந்தது. நான் அந்த ஒப்பந்த பத்திரத்தை வீட்டிற்குள் எடுத்து வந்தேன். அப்பா அதனை படித்து பார்த்தார். அவரது முகம் அப்படியே இருண்டு போனது. அம்மா அதிர்ச்சியில் கையிலிருந்த தண்ணீர் குவளையை கீழே தவறவிட்டாள். தண்ணீர் குவளையை மேஜை மீது வைத்தாள். அவன் உன்னை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கின்றான் என்றாள். கவிதா. ஆம், என் பெயர் கவிதா. என் பெற்றோர் எனக்கு இந்த பெயரை வைத்ததற்கு காரணமே, என் மகள் வளர்ந்து பெரியவளாகும் போது அமைதியானவளாகவும் புத்திசாலியானவளாகவும் உறவுகளை மதிப்பவளாகவும் மாற வேண்டும் என்றுதான். நானும் மிக நீண்ட காலமாக உறவுகளுக்கு மதிப்பளித்து கொண்டுதான் இருந்தேன். எவ்வளவு என்றால் எனக்கும் அளிக்கும் என்பதை மற்றவர்கள் மறந்துவிடும் அளவுக்கு நான் பொறுமையாக இருந்தேன். மதிய வேளையில் நான் வழக்கறிஞரை சந்திக்கச் சென்றேன். அவரது பெயர் அனிதா. அவருக்கு 40 வயதிற்கு மேல் இருக்கும். குட்டையான தோற்றம். ஆனால் அவரது கண்கள் மிகவும் கூர்மையாக அறிவு கூர்மையுடன் விளங்கின. அவர் விவாகரத்து ஒப்பந்த பத்திரத்தை படித்துவிட்டு தன் தலையை நிமிர்த்தி என்னை பார்த்தார். உன் கணவன் நீ வெறும் கையோடு இந்த வீட்டை விட்டு போக வேண்டும் என்று நினைத்து இதை எழுதியிருக்கிறான். ஆனால் சட்டம் ஒருவருடைய பேராசைக்கு ஏற்ப இயங்குவதில்லை என்றார். அவர் தொடர்ந்து, அந்த வீடு உன் கணவனின் பெயரில் இருந்தாலும், திருமணத்திற்கு முன்பே வாங்கப்பட்டதாக இருந்தாலும், திருமணத்திற்கு முந்தைய பகுதி மட்டும்தான் அவனுடையது. ஆனால் திருமணத்திற்கு பிறகு கட்டப்பட்ட கடன்கள் மற்றும் அந்த சொத்தின் தற்போதைய மதிப்பு உயர்வு ஆகியவற்றின் மீது நீ பங்கு கேட்க முழு உரிமை உண்டு. குழந்தையை பொறுத்தவரை ஜீவனாம்சம் என்பது அந்த குழந்தையின் உரிமை. உன் சுயமரியாதைக்காக உன் குழந்தையின் இந்த உரிமையை நீ விட்டுவிடக்கூடாது என்றார். நான் என் தலையை குனிந்து கொண்டேன். எனக்கு இனி அவனிடமிருந்து எதுவும் வேண்டாம், எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது என்றேன். வழக்கறிஞர் அனிதா மெதுவாக, நீ இதிலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்றால் இன்னும் தெளிவாக இருக்க வேண்டும் கவிதா. மனிதாபிமானம் என்ற பெயரில் மற்றவர்கள் உன்னுடைய நியாயமான உரிமைகளை பறிக்க நீ அனுமதிக்க கூடாது. நீ ஏற்கனவே நிறைய சகித்து விட்டாய். இப்போது நீ உன்னையும் உன் குழந்தையையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றார். நான் சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். பிறகு என் பையிலிருந்து ஒரு சிறிய மெமரி கார்டையும் நகலெடுக்கப்பட்ட ஆவணங்களின் ஒரு கட்டையும் வெளியே எடுத்தேன். கடந்த 3 வருடங்களாக நான் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக சேகரித்து வைத்திருந்த ஆதாரங்கள் அவை. சஞ்சயின் பள்ளி படிப்பு கட்டணத்திற்காக நான் பணம் அனுப்பிய வங்கி பரிவர்த்தனை ஆவணங்கள், ரேணுகாவிற்காக நான் கட்டிய காப்பீட்டு தவணை பணம், என் மாமியாருக்கு ஒவ்வொரு மாதமும் வீட்டு செலவிற்காக நான் அனுப்பிய பண விவரங்கள் என அனைத்தும் அதில் இருந்தன.
அதோடு ரேணுகா என்னிடம் கடன் வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்காத குறுஞ்செய்திகளும், என் பணம் செலவாகவில்லை என்றால் வீணாக போய்விடும் என்று அவதூறாக பேசிய சில ஆடியோ பதிவுகளும் அதில் இருந்தன. வழக்கறிஞர் அனிதா ஒவ்வொரு பக்கமாக புரட்டி பார்த்தார். அவரது கண்களில் வியப்பு மேலோங்கியது. இப்படி ஒரு ஆதாரத்தை நீ எப்போதிலிருந்து தயார் செய்ய தொடங்கினாய் என்று கேட்டார். முதலில் ரேணுகா ராகவனிடம் சென்று, நான் இந்த வீட்டிற்கு ஒரு சுமையாக இருக்கிறேன் என்று பழி சுமத்திய போதே நான் இதை செய்ய ஆரம்பித்து விட்டேன் என்று பதிலளித்தேன். அந்த சமயத்தில் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. எப்போதாவது ஒரு நாள் அவர்கள் என் பேச்சை கேட்க தயாராக இருக்கும்போது அவர்கள் சொல்வது போல நான் மோசமானவள் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக மட்டுமே நான் அதை சேர்த்து வைத்திருந்தேன். வழக்கறிஞர் அனிதா என்னை சில வினாடிகள் உற்று பார்த்தார். அவரது குரல் இப்போது மென்மையாக மாறியது. சரி, இப்போது நாம் இந்த ஆதாரங்களை அவர்களிடம் பழி வாங்குவதற்காக பயன்படுத்தப் போவதில்லை. மாறாக உண்மையை அதன் சரியான இடத்தில் நிலைநாட்டுவதற்காக பயன்படுத்துவோம் என்றார். நான் தலையசைத்தேன். அன்றைய மாலை நான் வழக்கறிஞர் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தபோது ராகவனிடமிருந்து போன் வந்தது. நான் அதை எடுக்கவில்லை. அவன் மீண்டும் மீண்டும் போன் செய்துவிட்டு இறுதியில் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினான். சஞ்சயின் கட்டணம் என்ன விஷயம்? பள்ளியிலிருந்து என் அலுவலகத்திற்கு நோட்டீஸ் வந்திருக்கிறது. இப்படி செய்து விஷயங்களை மேலும் மோசமாக்காதே என்று எழுதியிருந்தான். நான் அந்த அலுவலக கட்டிடத்திற்கு வெளியே இருந்த ஒரு மரத்தின் அடியில் நின்று கொண்டிருந்தேன். நடைபாதையில் உதிர்ந்து கிடக்கும் ஊதா நிற மலர்களை பார்த்தபடி அவனுக்கு ஒரு சிறிய பதிலை எழுதினேன். இனிமேல் ரேணுகா அக்காவின் மகனுடைய பள்ளி படிப்பு கட்டணத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முன்பு உறவுக்காக நான் அதை செய்தேன். இப்போது அந்த உறவே முடிந்துவிட்டது. இந்த முறை ராகவனிடமிருந்து உடனடியாக பதில் வரவில்லை. ஒருவேளை அவன் கணக்கு போட்டு பார்த்து கொண்டிருக்கலாம். இத்தனை வருடங்களாக அவன் என்னுடைய கடமை என்று நினைத்து கொண்டிருந்த அந்த 3.5 லட்சம் ரூபாய் உண்மையில் என் குடும்பத்தாரின் கடின உழைப்பில் வந்த பணம் என்பதை அவன் முதல் முறையாக இப்போதுதான் உணர்ந்திருப்பான். அன்று இரவு அம்மா என் அறைக்கு வந்து ஒரு கிளாஸ் சூடான பாலை எடுத்து கொண்டு வந்தாள். அவள் என் படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்து நான் ஏதோ ஒரு சிறிய குழந்தை என்பது போல என் தலைமுடியை கோதிவிட்டாள். கவிதா, எனக்கு உன் விவாகரத்தை பற்றி எந்த பயமும் இல்லை. நீ மற்றவர்களின் பேச்சை கேட்டு பயந்து மீண்டும் துன்பத்தை சகித்துக் கொள்வாயோ என்று மட்டும்தான் எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். நான் என் தலையை அம்மாவின் தோள்களில் சாய்த்து கொண்டேன். பல வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக எனக்குள் எந்த ஒரு தனிமையும் ரணமும் தெரியவில்லை. அங்கே சென்னையில் ராகவன் கோபத்தில் இருக்கலாம். ரேணுகா என்னை ஒரு துரோகி என்று கத்தி கொண்டிருக்கலாம். என் மாமியார் உறவினர்களிடம் சென்று எனக்கு சகிப்புத்தன்மை இல்லை என்று பழி சுமத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் என் பழைய அறையில் என் அம்மா என்னோடு அமர்ந்திருக்கிறாள். என் தந்தை எனக்காக சட்டப்படியான வழிகளை அமைதியாக தயார் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக என் வயிற்றில் இருக்கும் குழந்தை ஒரு தவறான திருமண வாழ்க்கையோடு என் வாழ்க்கை முடிந்துவிடவில்லை என்பதை எனக்கு தொடர்ந்து நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது. அன்று இரவு எனக்கு உடனடியாக தூக்கம் வரவில்லை. எனக்கு நன்கு பழகிய அந்த பழைய படுக்கையில் படுத்துக்கொண்டு நான் கூரையை பார்த்து கொண்டிருந்தேன். என் பள்ளி நாட்களிலிருந்தே அந்த கூரையில் ஒரு சிறிய விரிசல் இருந்தது. திடீரென என் மனம் விசித்திரமான முறையில் மிகவும் லேசானது போல் இருந்தது. அதற்கு சூழ்நிலைகள் எல்லாம் சரியாகிவிட்டது என்பது காரணமல்ல. மாறாக இனிமேல் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக நான் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிம்மதிதான் காரணம். இந்த எண்ணம் கேட்பதற்கு ஒருவேளை சுயநலமாக தோன்றலாம். ஆனால் தன் சுயத்தையே இழக்கும் அளவுக்கு துன்பத்தை சகித்து கொண்டு சுதந்திர காற்று வாங்குவது எவ்வளவு முக்கியம் என்பதை மறந்த ஒருவரால் மட்டுமே இந்த நிம்மதியை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். தலையணைக்கு அருகில் இருந்த என் போன் பல முறை அதிர்ந்தது. யார் கூப்பிடுகிறார்கள் என்று பார்க்காமலேயே எனக்கு தெரிந்தது. ராகவன் 2 முறை போன் செய்திருந்தான். அதன் பிறகு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. விஷயங்களை இவ்வளவு தூரம் இழுக்காதே கவிதா, எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு காண முடியும், நாம் பேசலாம் என்று எழுதியிருந்தான். நான் அந்த செய்தியை ஏன் நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். இதற்கு முன்பு அவன் எப்பொழுதெல்லாம் நாம் பேசலாம் என்று சொல்வானோ அப்பொழுதெல்லாம் நான் தான் இறங்கி போய் சமாதானம் பேச வேண்டியிருக்கும். நான் என் பக்கத்து நியாயத்தை கூறினாலும் அவன் அதை விடுத்து மற்றவர்களின் வார்த்தைகளை தான் நம்புவான். ஆனால் இன்று நான் அவனிடம் எதுவும் பேச விரும்பாத போது அவன் நாம் பேசலாம் என்று தூது அனுப்புகிறான். சில விஷயங்கள் சரியான நேரத்தில் நடக்காத போது அதன் பிறகு அதற்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாது போய்விடுகிறது.
நான் அவனுக்கு எந்த பதிலும் அனுப்பவில்லை. என் போனை முழுமையாக அணைத்து வைத்துவிட்டு என் கையை வயிற்றின் மீது மெதுவாக வைத்து கொண்டேன். என் வயிற்றுக்குள் குழந்தையின் அசைவு இன்னும் பெரிதாக தெரியவில்லை. ஆனால் அதன் இருப்பை என்னால் ஆழமாக உணர முடிந்தது. அது என்னை நிஜத்தோடு பிணைத்து வைத்திருக்கும் ஒரு மெல்லிய நூல் போன்றது. நான் மிக மெதுவாக எனக்குள்ளேயே சொல்லிக்கொள்வது போல் முணுமுணுத்தேன். கண்ணா, உன் அம்மா உன்னை இப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கையில் வாழ விடமாட்டாள். அடுத்த நாள் காலை நான் என் தந்தையுடன் மீண்டும் வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு சென்றேன். அனிதா அவர்கள் ராகவன் அனுப்பிய விவாகரத்து ஒப்பந்த பத்திரத்திற்கான பதில் மனுவை தயார் செய்து வைத்திருந்தார். அதிலிருந்த ஒவ்வொரு நிபந்தனையும் அவர் எனக்கு தெளிவாக விளக்கினார். எதெல்லாம் என் நியாயமான உரிமை, எதெல்லாம் சட்டப்படியான கடமைகள், அதிலிருந்து ராகவன் எப்படி தப்பவே முடியாது என்பதை அவர் முதலில் விவரித்தார். இதை நீ முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கவிதா என்று அனிதா அமைதியான ஆனால் உறுதியான குரலில் கூறினார். இது யாருடைய பங்கையும் பிடுங்குவது அல்ல. இது உனக்கான பகிர்வு. நீ அவனிடமிருந்து எதையும் பிடுங்கி வற்புறுத்தி வாங்கவில்லை. உன்னுடைய பங்கைத்தான் நீ திரும்ப கேட்கிறாய். நான் தலையசைத்தேன். அவரது வார்த்தைகள் கேட்பதற்கு மிகவும் நியாயமானதாக தோன்றினாலும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. கடந்த 7 வருடங்களாக குடும்ப அமைதிக்காக எப்போதும் ஒரு அடி பின்வாங்கியே எனக்கு பழகி போயிருந்தது. குடும்பத்திற்குள் எதற்கு கணக்கு பார்க்க வேண்டும் என்று நினைப்பதே என் வழக்கமாக இருந்தது. ஆனால் இறுதியாக நான் கணக்கு பார்க்காமல் விட்டதால்தான் அங்குள்ள மனிதர்கள் எல்லாமே தங்களுக்கு சொந்தமானது என்று தப்பு கணக்கு போட்டு விட்டார்கள். அனிதா தனது லேப்டாப்பை திறந்து இத்தனை வருடங்களாக நான் செய்த செலவுகளின் பட்டியலை காண்பித்தார். அதிலிருந்த ஒவ்வொரு எண்களும் எந்த ஒரு உணர்ச்சியும் என்று மிக தெளிவாகவும் குளிர்ந்த நிலையிலும் தெரிந்தன. ஆனால் அவை என் இதயத்தில் ஒவ்வொன்றாக வந்து குதித்தன. சஞ்சயின் ஒவ்வொரு வருட பள்ளி கட்டணம், என் மாமியாருக்கு ஒவ்வொரு மாதமும் கொடுத்த மருத்துவ மற்றும் இதர செலவுகள், ரேணுகாவிற்காக நான் கட்டிய காப்பீட்டு தவணை பணம், வீட்டு பொருட்கள் வாங்கியது, வீட்டின் பழுதுபார்ப்பு செலவுகள், மருத்துவ செலவுகள் என அனைத்தும் சேர்த்து ஒரு மாபெரும் தொகையாக வந்து நின்றது. இதற்கு முன்பு நானாக ஒருபோதும் இதையெல்லாம் கூட்டி பார்த்ததே இல்லை. கடந்த 7 வருடங்களில் நீ 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்திருக்கிறாய் கவிதா என்றார் அனிதா. அதில் கொடுமை என்னவென்றால் அந்த காலகட்டத்தில் உனக்கு எந்த ஒரு நிலையான வருமானமும் இல்லை. இது அனைத்தும் திருமணத்திற்கு முன்பு நீ உனது சொந்த உழைப்பில் சேர்த்து வைத்திருந்த உன்னுடைய தனிப்பட்ட சேமிப்பு பணம். சட்டப்படி இது முக்கியமான ஒரு புள்ளி என்றார். நான் அந்த எண்களையே பார்த்து கொண்டிருந்தேன். என் மனதில் கடந்த கால சம்பவங்கள் ஒவ்வொன்றாக நிழலாடின. சஞ்சய் 1ஆம் வகுப்பில் சேர்ந்தபோது தன்னிடம் கட்டணம் கட்ட பணம் இல்லை என்று ரேணுகா அழுது நாடகமாடினாள். நான் உடனே என் கணக்கிலிருந்து பணத்தை மாற்றினேன். மாமியாருக்கு முதுகு வலி என்று எக்ஸ்ரே எடுக்க பணம் வேண்டும் என்றபோது நான் அவருக்கு பணம் கொடுத்தேன். வீட்டுக்கடனை அடைப்பதற்காக நாம் சேமிக்க வேண்டும் என்று ராகவன் சொன்னபோது அவனது பணத்தை தொடுவதற்கு கூட எனக்கு துணிச்சல் வரவில்லை. என் பணத்திலேயே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டேன். இதையெல்லாம் செய்தபோது இது ஒரு மனைவியின் இயல்பான கடமை என்று நான் நினைத்தேன். ஆனால் இறுதியாக அந்த இயல்பான கடமைதான் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான மிகப்பெரிய சட்டப்பூர்வ ஆதாரமாக மாறும் என்று நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. மதிய வேளையில் நான் வீட்டிற்கு திரும்பிய போது என் போன் மீண்டும் ஒலித்தது. இந்த முறை திரையில் ராகவனின் பெயர் தெரிந்தது. நான் சில நொடிகள் தயங்கினேன். பிறகு போனை எடுத்தேன். நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டான். அவனது குரல் முந்தைய நாளை விட சற்று மென்மையாக இருந்தது. என் பெற்றோர் வீட்டில் இருக்கிறேன் என்றேன். நான் உன்னிடம் பேச வேண்டும், பேசு என்றேன். மறுபுறம் சில நொடிகள் நிசப்தம் நிலவியது. பிறகு ராகவன் ஒரு பெருமூச்சு விட்டான். சஞ்சயின் கட்டண விஷயம் பற்றி பேச வேண்டும் கவிதா. நீ இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் உதவி செய்யக்கூடாதா? எப்போதுமே இதையெல்லாம் நீதானே பார்த்து கொள்கிறாய். இப்போது திடீரென நீ கையை விரித்தால் எப்படி? அக்காவால் உடனடியாக அவ்வளவு பெரிய தொகையை ஏற்பாடு செய்ய முடியாது என்றான். நான் மெதுவாக சிரித்தேன். ஆனால் அந்த சிரிப்பில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லை. ராகவன், உன்னிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கடந்த 7 வருடங்களில் சஞ்சயின் பள்ளி கட்டணம் எங்கிருந்து வருகிறது என்று நீ எப்போதாவது உனக்குள்ளேயே கேட்டு பார்த்திருக்கிறாயா என்றேன். அவனிடம் பதில் இல்லை. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று உனக்கு தெரியும். அதனால்தான் அது என் கடமை என்று நீயே நினைத்து கொண்டாய். இப்போது நான் செய்யவில்லை என்றவுடன் உனக்கு கஷ்டமாக இருக்கிறது, அப்படித்தானே என்றேன். ராகவன் சற்றே பதற்றமான குரலில், எனக்கு தெரியாது என்று இல்லை கவிதா, அது நம் குடும்ப விஷயம் என்றுதான் நான் நினைத்தேன் என்றான். ஆம், இது குடும்ப விஷயம்தான் என்று பதிலளித்தேன். ஆனால் நானும் அந்த குடும்பத்தின் ஒரு அங்கமாகத்தானே இருந்தேன். அப்படி இருந்தும் நான் உனக்கு ஒரு சுமையாக இருக்கிறேன் என்று ரேணுகா அக்கா சொன்னபோது நீ ஏன் அமைதியாக இருந்தாய்? நான் வீண் செலவு செய்கிறேன் என்று உன் அம்மா பழி சுமத்திய போதும் நீ ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை?
ஆனால் இது என் சொந்த பணம் என்று நான் சொன்ன அடுத்த கணமே நீ என்னிடம் விவாகரத்து கேட்டுவிட்டாய் என்றேன். மறுபுறம் மீண்டும் அமைதி நிலவியது. நான் அதற்கு மேல் காத்திருக்கவில்லை. சஞ்சயின் விஷயத்தை இனிமேல் நீயே பார்த்துக்கொள். அவன் உன்னுடைய அக்கா மகன், என் பொறுப்பு அல்ல என்று கூறி அவன் மேற்கொண்டு எதையும் பேசுவதற்கு முன்பாகவே போனை துண்டித்தேன். என் கைகள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் என் மனம் மிகவும் அமைதியாக இருந்தது. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் தன் நெஞ்சுக்குள் பல நாட்களாக பூட்டி வைத்திருந்த உண்மைகளை வெளியாக்குகின்றானோ அப்போதே அவனுக்கு பயம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது போலிருக்கிறது. அன்று மாலை அம்மா என்னை சில அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக சூப்பர் மார்க்கெட்டிற்கு அழைத்துச் சென்றாள். அவள் மிகவும் கவனமாக ஒவ்வொரு பொருளாக பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தாள். பால், காய்கறி மற்றும் நான் வீட்டில் உடுத்துவதற்காக சில தளர்வான உடைகள். அவள் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் அவளது கண்களில் ஒரு மென்மை கலந்த பாசம் தெரிந்தது. கடந்த 7 வருடங்களாக என்னுடன் இல்லாத அந்த நாட்களில் அன்பை எல்லாம் இப்போது ஒரே நாளில் ஈடு செய்ய நினைப்பது போலில் இருந்தது. நீ இங்கேயே தங்கிவிடலாம் என்று நினைக்கின்றாயா கவிதா என்று அம்மா மெதுவாக கேட்டாள். ஆமாம் அம்மா, நான் என் குழந்தையை இங்கேயே பெற்றெடுத்து வளர்க்க விரும்புகிறேன் என்றேன். அம்மா தலையசைத்தாள். மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அவள் மனதிற்குள் எத்தனையோ விஷயங்களை யோசித்து கொண்டிருக்கிறாள் என்பதை நான் அறிவேன். என் மீது எந்த ஒரு மன அழுத்தமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவள் எதையும் கேட்கவில்லை. ஆனால் அவளது கவலை அவளது ஒவ்வொரு சிறிய செயலிலும் பிரதிபலித்தது. இரவு நேரத்தில் அப்பா என்னை வெளியறைக்கு அழைத்தார். அவர் முன்னால் ஒரு சிறிய வங்கி சேமிப்பு புத்தகத்தை எடுத்து வைத்தார். இது உனக்காக நான் சேர்த்து வைத்த சேமிப்பு பணம் கவிதா. உனக்கு திருமணம் நடந்தபோதே இதை நான் கொடுக்க நினைத்தேன். ஆனால் நீ அப்போதே வாங்க மறுத்துவிட்டாய். இப்போது நீயே வைத்துக்கொள் என்றார். நான் திடுக்கிட்டேன். எனக்கு இது வேண்டாம் அப்பா, என்னிடம் இன்னும் என் சொந்த பணம் இருக்கிறது என்றேன். அப்பா தன் தலையை அசைத்தார். இது உனக்காக மட்டுமல்ல கவிதா, இது உனக்காகவும் உனக்கு பிறக்கப் போகும் அந்த பிள்ளைக்காகவும். நாங்கள் வயதானவர்கள். எங்களால் உனக்கு இன்னும் எவ்வளவு பெரிய உதவிகளை செய்துவிட முடியும் என்று தெரியவில்லை. ஆனால் உன்னிடம் ஒரு பாதுகாப்பான வாழ்வாதாரம் இருக்க வேண்டும் அல்லவா என்றார். நான் நடுங்கும் கரங்களால் அந்த பாஸ்புக்கை பெற்றுக்கொண்டேன். முதல் முறையாக நான் எல்லாவற்றையும் இழந்து விடவில்லை என்பது ஆழமாக உணர்ந்தேன். நான் ஒரு சிறிய தவறான திருமண வாழ்க்கையை தான் இழந்திருக்கிறேன். ஆனால் என்னிடம் இன்னும் என் குடும்பம் இருக்கிறது. என் வயிற்றில் என் குழந்தை இருக்கிறது. எல்லாவற்றிற்கு மேலாக என் சுயமரியாதையுடன் நான் இருக்கிறேன். இரவு நள்ளிரவை தாண்டியது. தொலைவில் இருந்து வரும் கடலின் அலை ஓசையை நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். என் போன் திரை மீண்டும் ஒளிரத் தொடங்கியது. இந்த முறை ராகவனிடமிருந்து அல்ல, மாறாக ஒரு புதிய அறியப்படாத எண்ணிலிருந்து குறுஞ்செய்து வந்திருந்தது. அந்த செய்தியை திறந்து பார்த்தேன். கவிதா, நீ வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டாய். ஆனால் என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. நீ செய்வது மிகப்பெரிய தவறு என்று அது தொடர்ந்தது. அது ரேணுகாவிடமிருந்து வந்த செய்தி. நான் அதை படித்துவிட்டு எந்த பதிலும் அனுப்பவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் மீண்டும் ஒரு செய்தி அனுப்பினாள். நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய்? விவாகரத்து செய்வதால் எல்லாம் முடிந்து விடுமா? நீ ஜெயித்து விட்டதாக நினைக்கிறாயா? நீ இன்னும் இந்த வீட்டின் மருமகள் தான் என்பதை மறந்து விடாதே. நான் போன் திரையை பார்த்துவிட்டு அதை முழுமையாக அணைத்து வைத்தேன். சில மனிதர்கள் இப்படித்தான். நீங்கள் அவர்கள் வாழ்க்கையை விட்டு எவ்வளவு தூரம் வெளியே வந்தாலும் தங்களின் கண்களுக்கு தெரியாத அதிகார கயிறுகளால் உங்களை மீண்டும் பின்னோக்கி இழுக்க முயன்று கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த முறை அவர்களிடம் இழுபடுவதற்கு நான் தயாராக இல்லை. நான் என் கையை என் வயிற்றின் மீது வைத்துக்கொண்டு கண்களை மூடினேன். வெளியே அலைகள் எனக்கு நன்கு பழகிய ஒரு நகரத்தின் மூச்சுக்காற்றைப் போல தொடர்ந்து கரையில் மோதிக்கொண்டிருந்தன. இனிவரும் நாட்களில் எத்தனையோ விஷயங்களை சரி செய்ய வேண்டும். கடினமான நாட்களை எதிர்கொள்ள வேண்டும். தவிர்க்க முடியாத சில சவால்களை சந்திக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன். ஆனால் குறைந்தபட்சம் இன்றைய நாளிலிருந்து எனக்கான பக்கத்தை நானே தேர்ந்தெடுக்க தொடங்கிவிட்டேன். இனி நான் ஒருபோதும் பின்னோக்கி பார்க்கப் போவது இல்லை. அடுத்தடுத்த நாட்கள் நான் நினைத்தது போல அவ்வளவு சத்தமும் ஆரவாரமும் நிறைந்ததுமாக இல்லை. யாரும் என் வீட்டிற்கு வந்து சண்டை போடவில்லை. கதைகளில் மனிதர்கள் சொல்வது போன்ற பெரிய கலவரங்கள் எதுவும் நடக்கவில்லை. எல்லாமே மிகவும் அமைதியாக நடந்தன. ஆனால் இந்த அமைதி எனக்கு ஒன்றை புரிய வைத்தது. மனங்கள் ஒரு முறை குளிர்ந்து போய்விட்டால் அங்கு உரத்த குரல்களுக்கு வேலை இருப்பதில்லை. எல்லாமே மிக நிசப்தமாக ஆனால் தீர்க்கமாக உடைந்துவிடும். நான் மெல்ல மெல்ல என் பெற்றோர் வீட்டின் அன்றாட சூழலுக்குள் பழகத் தொடங்கிவிட்டேன். காலையில் அம்மாவோடு சந்தைக்கு சென்று புதிய காய்கறிகளையும் மீன்களையும் தேர்ந்தெடுப்பது, மதிய வேளையில் அவளுக்கு சமையலில் உதவி செய்வது, மாலையில் என் அறையில் அமர்ந்து குழந்தை பிறப்பிற்கான தயாரிப்புகளை பற்றி படிப்பது என நாட்கள் நகர்ந்தன. முன்பு எதையெல்லாம் நான் சாதாரணமாக சலிப்பூட்டும் வேலைகள் என்று நினைத்தேனோ
அவை இப்போது எனக்குள் ஒரு புதிய விசித்திரமான நிம்மதியை தந்தன. என் வயிறு இப்போது லேசாக தெரிய ஆரம்பித்திருந்தது. ஒவ்வொரு முறை நான் கண்ணாடியில் அந்த சிறிய மாற்றத்தை பார்க்கும் போதும் என் இதயத்திற்குள் ஒரு மெல்லிய மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும். குழந்தை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருந்தது. பெரியவர்களின் இந்த சிக்கல்களை பற்றி எந்தவித கவலையுமின்றி தன் பெற்றோர்கள் பிரியப் போகிறார்கள் என்பதை அறியாமல், வெளி உலகத்து போராட்டங்களின் எந்த ஒரு சுவடும் தெரியாமல் அது எனக்குள் பத்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. இதை நினைக்கும்போது எனக்கான பலத்தை நான் இன்னும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. ஒரு நாள் மதியம் வரவிருக்கும் மாதங்களுக்கான தோராயமான செலவுகளை நான் ஒரு நோட்டில் எழுதி கொண்டிருந்த போது அப்பா என்னை வெளியறைக்கு அழைத்தார். மேஜையின் மீது ஒரு பெரிய உரை இருந்தது. அதன் மேல் என் பெயர் எழுதப்பட்டிருந்தது. ராகவனின் கையெழுத்தை என்னால் பார்த்த உடனேயே அடையாளம் காண முடிந்தது. அவன் இன்னும் சில ஆவணங்களை அனுப்பி இருக்கிறான் போலிருக்கிறது என்று அப்பா எந்தவித உணர்ச்சியும் என்று கூறினார். நான் அந்த உரையை திறந்து பார்த்தேன். உள்ளே எந்த ஒரு புதிய சமரச உடன்படிக்கையும் இல்லை. மாறாக ராகவனின் வழக்கறிஞர் அலுவலக முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு தடிமனான சட்ட ஆவணங்களின் கட்டு இருந்தது. நான் ஒவ்வொரு பக்கமாக புரட்டி பார்த்தேன். உள்ளடக்கங்கள் எல்லாம் அதே பழைய விஷயங்கள் தான். ஆனால் இந்த முறை சில புதிய நிபந்தனைகள் சேர்க்கப்பட்டிருந்தன. அதில் ஒரு இடத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது, நான் வேண்டுமென்றே விவாகரத்தை தாமதப்படுத்தினாலோ அல்லது சட்டத்திற்கு புறம்பாக சொத்துக்களில் பங்கு கேட்டாலோ ராகவனின் தரப்பு என் மீது நீதிமன்ற அவமதிப்பு மற்றும் எதிர் வழக்கு தொடர நேரிடும் என்று இருந்தது. நான் அதை படித்துவிட்டு ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து நின்றேன். இது ஆச்சரியத்தினால் வந்த தடுமாற்றம் அல்ல, மாறாக ராகவனின் உண்மையான சுயரூபத்தை இப்போது என்னால் இன்னும் தெளிவாக பார்க்க முடிந்ததால் வந்த அதிர்ச்சி. அவன் இப்போது என் கல்லூரி நாட்களில் எனக்காக ஹாஸ்டலில் காத்து கொண்டிருந்த அந்த பழைய மனிதன் அல்ல. அவன் இப்போது தன் சொந்த நலன்களையும் தன் குடும்பத்தாரின் பேராசையையும் பாதுகாப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல துணியும் ஒரு சுயநலவாதியாக மாறி நின்றான். அதற்காக என்னை அவனது எதிரியாக மாற்றவும் அவன் தயங்கவில்லை. அருகில் நின்று கொண்டிருந்த என் அம்மா சில பக்கங்களை பார்த்துவிட்டு தன் தலையை அசைத்தாள். அவன் எப்படி செய்து உன் மீது ஒருவித மன அழுத்தத்தை உண்டாக்க பார்க்கிறான் என்றாள். அப்பா சிறிது நேரம் யோசித்துவிட்டு பிறகு பேசினார். அவன் எவ்வளவு தூரம் நமக்கு மன அழுத்தம் கொடுக்கின்றானோ அவ்வளவு தூரம் நாம் சட்டப்படி நேர்மையாக நடக்க வேண்டும் கவிதா. உனக்கு எந்த ஒரு இழப்பும் ஏற்பட நாங்கள் விடமாட்டோம் என்றார். நான் தலையசைத்தேன். அன்றே நான் அந்த ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வழக்கறிஞர் அனிதா அவர்களை சந்திக்க சென்றேன். அவர் அதை மிகவும் கவனமாக படித்துவிட்டு மேஜை மீது வைத்தார். அவர்கள் உன் மீது ஒரு உளவியல் ரீதியான அழுத்தத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் கவிதா. ஆனால் நம்மிடம் போதுமான ஆதாரங்கள் இருக்கும்போது அவர்களால் சட்டப்படி நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்றார். நான் இந்த விவாகரத்தை நீண்ட நாட்களுக்கு இழுக்க விரும்பவில்லை அனிதா மேடம். நான் இதை விரைவில் முடித்து கொள்ள விரும்புகிறேன். இதுதான் உண்மை என்றேன். நீ எவ்வளவு சீக்கிரம் இதை முடிக்க விரும்புகிறாயோ அவ்வளவு தூரம் நம்முடைய சட்டப்படியான தயாரிப்புகள் வலுவாக இருக்க வேண்டும் என்று அனிதா என்னை பார்த்து பேசினார். நீ பயந்து இறங்கி வந்து விடுவாய் என்று ராகவன் நினைக்கின்றான். நீ பெண் வாங்கினால் அவர்கள் இன்னும் உன்னை நசுக்க பார்ப்பார்கள். நீ உறுதியாக நின்றால் மட்டுமே அவர்கள் தங்கள் பாதையை மாற்றிக்கொள்ள நேரிடும் என்றார். நான் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு கேட்டேன், அப்படியானால் நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்று வினவினேன். நாம் அவர்கள் மீது முறைப்படி வழக்கு தொடர தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் உறுதியான குரலில் பதிலளித்தார். நாம் அவர்களது நகர்வுக்காக காத்திருக்கப் போவதில்லை. நாமே முதலாவதாக சட்டப்படி வழக்கை ஆரம்பிப்போம் என்றார். அவரது அந்த வார்த்தை எனக்கு ஒரு சிறிய வியப்பை தந்தது. ஏனெனில் இதுநாள் வரை நான் எப்போதும் மற்றவர்களின் செயலுக்கு பதிலளிப்பவளாகவும் மற்றவர்களின் முடிவுக்காக காத்து கொண்டிருந்து விட்டு பிறகு என்னை காப்பாற்றிக் கொள்ள போராடுபவளுமாகவே இருந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் முதல் முறையாக நானே ஒரு முடிவை முன்னெடுத்துச் செய்யும் அதிகாரமிக்க நிலையில் இருந்தேன். நான் உறுதியுடன் தலையசைத்து, சரி மேடம், நாமே அதை செய்வோம் என்றேன். அன்றைய மாலை வீட்டிற்கு வந்ததும் நான் என் பெற்றோருடன் அமர்ந்து தற்போதைய சூழ்நிலை எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்துரைத்தேன். அப்பா அதிகமாக எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அமைதியாக கேட்டுக்கொண்டு இடையில் மட்டும் தலையசைத்தார். இறுதியாக அவர் என்னிடம் ஒரு எளிய வார்த்தையை கூறினார். நீ சட்டத்தின்படி தைரியமாக நட கவிதா, எதற்கும் பயப்படாதே என்றார். என் அம்மா என் கைகளை பற்றி கொண்டார். அவளது குரல் மென்மையாக இருந்தாலும் மிகவும் உறுதியாக இருந்தது. இனிமேல் நீ ஒருபோதும் தனியால் இல்லை கவிதா, உன்னோடு நாங்கள் இருக்கிறோம். அடுத்த வாரம் உன்னுடைய முதல் நீதிமன்ற விசாரணை என்றார் அப்பா. நான் மெதுவாக என் தலையை யோசித்தேன். என் அம்மா என்னை உற்று பார்த்தாள். அவளது கண்களில் பேரன்பும் கவலையும் கலந்திருந்தன. ஆனால் வாய் திறந்து எதையும் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக என் தட்டில் இன்னும் கொஞ்சம் உணவை அதிகமாக பரிமாறினாள்.
நன்றாக சாப்பிட கவிதா. உடம்பில் தெம்பிருந்தால்தான் உன்னால் எதிர்த்து போராட முடியும் என்றாள். நான் லேசாக புன்னகைத்து, நான் நன்றாக இருக்கிறேன் அம்மா என்றேன். அப்பா தன் கையில் இருந்த ஸ்பூனை கீழே வைத்துவிட்டு மிகவும் தாழ்வான ஆனால் தீர்க்கமான குரலில் கூறினார், தீர்ப்பு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் கவிதா, ஆனால் நீ பாதையிலேயே உன்னுடைய தைரியத்தை இழந்துவிடக்கூடாது என்றார். நான் அப்பாவை பார்த்தேன். அவரது கண்களில் ஒரு மாபெரும் மன உறுதி தெரிந்தது. அவர் வெறும் இந்த வழக்கை மட்டும் குறிப்பிடவில்லை, மாறாக இதற்கு பிறகு நான் வாழப்போகும் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சேர்த்துதான் குறிப்பிடுகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனக்கு தெரியும் அப்பா என்றேன். அன்று இரவு எனக்கு உடனடியாக தூக்கம் வரவில்லை. நான் என் அறையில் ஜன்னல் அருகே அமர்ந்து வெளியேயே பார்த்து கொண்டிருந்தேன். இரவின் இருளில் அந்த நகரின் விளக்குகள் அனைத்தும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தன. சாலைகளில் வாகனங்களின் சத்தம் மெதுவாக குறைந்து நின்றிருந்தது. நான் புது பெண்ணாக அந்த வீட்டிற்கு மருமகளாக வந்த அந்த ஆரம்ப நாட்கள் என் நினைவுக்கு வந்தன. அப்போதும் நான் அப்படித்தான். பல இரவுகள் தூங்காமல் அமர்ந்திருப்பேன். ஆனால் அப்போது நான் ராகவனின் வருகைக்காக காத்து கொண்டிருப்பேன். அவன் என்னை புரிந்து கொள்வான், என்னிடம் அன்பு காட்டுவான் என்று ஏதோ ஒரு ஏமாற்றமான நம்பிக்கையில். ஆனால் இன்று நான் எனக்காக மட்டுமே யோசித்து கொண்டிருக்கின்றேன். என் வயிற்றில் வளரும் என் குழந்தைக்காகவும் என்னுடைய புதிய விடியலுக்காகவும் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். அப்போது என் போன் லேசாக அதிர்ந்தது. அது ராகவனிடமிருந்து வந்த குறுஞ்செய்தி. அடுத்த வாரம் நீதிமன்ற விசாரணை இருக்கிறது, தயாராக இரு என்று எழுதியிருந்தான். நான் அந்த செய்தியை பார்த்துவிட்டு எனக்கு தெரியும் என்று சுருக்கமாக ஒரு பதிலை மட்டும் அனுப்பி வைத்தேன். அதற்கு பிறகு அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. நான் போனை முழுமையாக அணைத்துவிட்டு ஒரு பக்கமாக வைத்தேன். சில பேச்சுவார்த்தைகளை நாம் எவ்வளவுதான் நீடித்து கொண்டு சென்றாலும் அதனால் எதுவும் மாறிவிடப் போவதில்லை. இனிமேல் யார் என்ன சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, மாறாக இறுதி வரை நான் சுயமரியாதையோடு நிமிர்ந்து நிற்பது யார் என்பது மட்டும்தான் முக்கியம். நான் நாற்காலியில் சாய்ந்து என் கண்களை மூடிக்கொண்டேன். இப்போது என் மனதில் முன்பிலிருந்த கசப்பான உணர்வுகள் எதுவுமே இல்லை. ராகவன் மீதோ அவனது குடும்பத்தின் மீதோ கோபமோ புகாரோ எனக்கில்லை. ஒரு விசித்திரமான தெளிவான அமைதி மட்டுமே என்னை குடியேற்றி இருந்தது. ஒரு மனிதன் தன் மனதில் இருக்கும் பற்றுகள் அனைத்தையும் முழுமையாக துறந்துவிடும் போதுதான் இது போன்ற அமைதி பிறக்கும் போல் இருக்கிறது. நான் என் கையை என் வயிற்றில் மீது வைத்துக்கொண்டு மிக மெதுவாக, நாம் இருவரும் இறுதி வரை உறுதியாக நிற்போம் என்று என் குழந்தையிடம் கூறினேன். வெளியில் குளிர்ந்த கடல் காற்று வழக்கம் போல வீசிக்கொண்டிருந்தது. நான் ஒரு ஆழமான பெருமூச்சை விட்டுவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்து விளக்கை அணைத்தேன். எனக்கான ஒரு புதிய பாதை மட்டும் காத்து கொண்டிருந்தது. நான் இனி ஒருபோதும் பின் திரும்பி பார்க்கப் போவதில்லை என்பதை நன்கு அறிவேன். நீதிமன்றத்தின் 2வது விசாரணைக்கான அந்த விடியல் காலை வேளையில் வானம் முழுமையாக தெளிவாகவும் இல்லை, அதே சமயம் மேகமூட்டத்துடனும் காணப்படவில்லை. அது ஒரு இடைப்பட்ட காலநிலை. அது மனிதனின் மனதை ஒன்று பாரமாக்கும் அல்லது வழக்கத்தை விட அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வைக்கும். நான் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய நேரத்திற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பாகவே அங்கு சென்று விட்டேன். நீதிமன்ற வராண்டாவில் இருந்த ஒரு நீண்ட மரபெஞ்சியில் நான் அமர்ந்திருந்தேன். என் இரு கைகளையும் என் வயிற்றில் மீது லேசாக வைத்துக்கொண்டு நாளுக்கு நாள் என்னுள் வளர்ந்து வரும் அந்த சிறிய உயிரின் துடிப்பை என் உள்ளங்கைகளால் உணர்ந்தேன். அப்பா என்னை நீதிமன்ற வாசலில் கொண்டு வந்து விட்டிருந்தார். ஆனால் அவர் உள்ளே வரவில்லை. அவர் நீதிமன்ற வாயிலின் வெளியே நின்று கொண்டு அணைந்து போன தன் சிகரெட்டை திரும்ப திரும்ப பற்ற வைக்க முயன்று கொண்டிருந்தார். அம்மா காலையிலிருந்தே என்னிடம் நீதிமன்றம் மிகவும் கவனமாக பேச கவிதா, உன்னுடைய உடல்நல பத்திரமாக பார்த்துக்கொள் என்று பல அறிவுரைகளை கூறிக்கொண்டே இருந்தாள். ஆனால் நான் வீட்டை விட்டு வெளியேறும் போது அவள் என் அருகில் வந்து, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் தைரியமாக செய் மகளே என்று மிக மெதுவாக கூறினாள். அவள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் நீதிமன்றம் செல்லும் வழி நெடுகிலும் என் நெஞ்சில் ஒலித்து கொண்டே இருந்தது. நான் அமர்ந்த சில நிமிடங்களுக்கு பிறகு வழக்கறிஞர் அனிதா மேடம் அங்கு வந்து சேர்ந்தார். அவரது கைகளில் ஒரு தடினமான கோப்பு இருந்தது. அவர் என்னை உற்று பார்த்தார். அவர் கண்களில் எப்போதும் இருக்கும் அதே நிதானமும் அமைதியும் குடியேறியிருந்தது. இன்று கடந்த முறையை விட அறையில் மன ரீதியான பதற்றம் அதிகமாக இருக்கலாம் கவிதா. நீ எதற்கும் கலங்காமல் அமைதியாக மட்டும் இரு. அவர்கள் வைக்கும் ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் உடைப்பதற்கான அத்தனை ஆதாரங்களும் நம்மிடம் உள்ளன என்றார். நான் இப்போது அமைதியாக இருந்து மற்றவர்களின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கும் அந்த பழைய பயந்த கவிதா அல்ல. சில முக்கியமான சூழ்நிலைகளில் ஒரு மனிதன் தனக்காக தானே எழுந்து நின்று போராட வேண்டும் என்பதை நான் இப்போது கற்றுக்கொண்டேன். நான் விசாரணை அறைக்குள் நுழைந்தபோது ராகவன் ஏற்கனவே தன் வழக்கறிஞருடன் தன் இடத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தேன். அவன் அடர் நிறத்திலான ஒரு சூட் அணிந்திருந்தான். ஆனால் அவனது முகத்தில் முன்பிலிருந்த நேர்த்தியோ பொலிவோ இல்லை. அவனது கண்கள் என் மீது படர்ந்தன.
ஒரு நொடி என் வயிற்றின் மீது நிலைத்து நின்று பிறகு சற்றென்று தன் பார்வையை திருப்பிக் கொண்டான். அவனுக்கு அருகில் ரேணுகா அமர்ந்திருந்தாள். அன்றும் அவளது முகத்தில் தடினமான மேக்கப் இருந்தது. ஆனால் அவளது முகத்தில் இருந்த பதற்றத்தை அந்த மேக்கப்பால் மறைக்க முடியவில்லை. இன்று என்னை பார்த்தபோது அவளது கண்களில் முன்பிலிருந்த அந்த மமதையோ அல்லது நாம் ஜெயித்து விட்டோம் என்ற கர்வமோ இல்லை. மாறாக ஏதோ ஒரு கணக்கை போடுவது போன்ற ஒரு மாபெரும் எச்சரிக்கை மட்டுமே அவளிடம் தெரிந்தது. விசாரணை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. நீதிமன்றத்தின் அதே பழைய நடைமுறைகள் மீண்டும் மீண்டும் அசைக்கப்பட்டன. ஆனால் இன்று அந்த அறையில் சூழல் மிகவும் விசித்திரமாக இருந்தது. கடந்த முறையைப் போல அங்கு வீணான சத்தங்களோ சண்டைகளோ குறுக்கீடுகளோ இல்லை. மாறாக ஒரு பேரமைதியான பதற்றம் அங்கு நிலவியது. ஒரு மாபெரும் புயல் வீசுவதற்கு முன்பாக காற்றில் நிலவும் ஒரு நிசப்தத்தை போல அது இருந்தது. தொடக்கத்தில் எங்கள் இருவருக்குமான சொத்து பகிர்வு பற்றி வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. நான் கேட்கும் சொத்து பங்கிற்கும் எனக்கும் எந்தவித தகுதியும் இல்லை என்றும் அந்த சொத்துக்களை வாங்குவதில் என் பங்களிப்பு எதுவும் இல்லை என்றும் ராகவனின் வழக்கறிஞர் தங்களால் இயன்றவரை வாதிட முயன்றார். ஆனால் இந்த முறை அனிதா மேடம் வெறும் எண்களை மட்டும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. மாறாக கடந்த 3 வருடங்களாக நான் மிகவும் பத்திரமாக சேர்த்து வைத்திருந்த ஒவ்வொரு செலவு கணக்குகள், ஒவ்வொரு பண பரிவர்த்தனைகள் மற்றும் அதற்கான ரசீதுகள் என அனைத்தையும் ஒவ்வொன்றாக எடுத்து அரைந்து பேசினார். அந்த ஒவ்வொரு கணக்குகளும் நீதிமன்றத்தில் வாசிக்கப்படும் போது நான் ராகவனின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தேன். அவனது முகம் மெதுவாக மாறத் தொடங்கியது. முதலில் அவனிடம் லேசான அதிருப்தி தெரிந்தது. பிறகு பலத்த அமைதி நிலவியது. இறுதியில் அவனிடம் ஒரு மாபெரும் பதற்றம் குடியேறியது. அவனிடம் இது போன்ற ஒரு பயந்த முகத்தை நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் பார்த்ததே இல்லை. ஒரு கட்டத்தில் அனிதா மேடம் எங்கள் குடும்ப பிள்ளை சஞ்சயின் 3ஆம் வகுப்பு பள்ளி கட்டணத்திற்காக நான் என் சொந்த பணத்திலிருந்து செலுத்திய தொகையின் விபரங்களை வாசித்த போது ராகவன் தன் கைகளை இறுக்கமாக மூடி முறுக்கிக் கொள்வதை கண்டேன். ஒருவேளை நான் இத்தனை நாட்களாக சொன்ன வார்த்தைகள் வெறும் கோபத்தில் வந்தவை அல்ல. மாறாக அவன் இத்தனை காலம் பார்க்க மறுத்த நிதர்சனமான உண்மை என்பதை அவன் அந்த நொடியில் உணர்ந்திருக்கலாம். சொத்து பகிர்வு வாதங்கள் முடிந்த பிறகு நான் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த முக்கியமான தருணம் வந்தது. அனிதா மேடம் தன் இருக்கையை விட்டு எழுந்து கம்பீரமாக நின்றார். அவரது குரல் மிகவும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருந்தது. அது அறையில் இருந்த ஒவ்வொரின் காதுகளிலும் மிக துல்லியமாக விழுந்தது. கணம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்கின் 2வது எதிர் மனுதாரரான ரேணுகா வாதியான கவிதாவை தன் குடும்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி தவறான நோக்கங்களுக்காக பெருந்தொகையை தன் கணக்கிற்கு மாற்றச் சொல்லி வற்புறுத்தியுள்ளார். குடும்ப பாசத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டு அவர் செய்த இந்த மாபெரும் மோசடிக்கான ஆதாரங்களை நாங்கள் இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம் என்றார். அறையில் இருந்த காற்று ஒரு நொடி அப்படியே உறைந்து நின்றது போல் இருந்தது. அனிதா மேடம் தன் கோப்பை திறந்து அதிலிருந்து ஒரு சிறிய வாய்ஸ் ரெக்கார்டரை வெளியில் எடுத்தார். இது எதிர்மனுதாரர் ரேணுகா ஒரு 3வது நபருடன் தொலைபேசியில் பேசிய உரையாடலின் ஒளிப்பதிவு. கவிதா இன்னும் புகுந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட உண்மை இது என்றார். அந்த ஒளிப்பதிவின் குரல் அறையில் ஒலிக்கத் தொடங்கியது. அது சத்தமாக இல்லை என்றாலும் மிக தெளிவாக இருந்தது. அதில் ஒலித்த ரேணுகாவின் குரல் அவள் வெளியில் காட்டும் அந்த போலி பாச குரல் அல்ல. மாறாக பேராசையும் வஞ்சகமும் நிறைந்த கணக்கு போடும் குரலாக இருந்தது. அவளை செலவு செய்ய விடுவோம். அவள்தான் பெரிய முட்டாளாச்சே, அனுபவிக்கட்டும். அவளிடம் இருக்கும் பணம் எல்லாம் எப்போது முழுமையாக தீர்ந்து போகிறதோ அப்போதே அவள் தானாகவே வீட்டை விட்டு வெளியேறி விடுவாள் என்ற அந்த வார்த்தைகள் ஒலிக்க ஒட்டுமொத்த அறையும் மாபெரும் சவக்கிடங்காய் நிசப்தத்தில் ஆழ்ந்தது. அறையில் எந்த ஒரு சலசலப்பும் இல்லை. ஒரு சிறிய முணுமுணுப்பு குரல் கூட கேட்கவில்லை. அங்கிருந்த மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சுவாசிக்கும் சப்தம் கூட வெளியில் கேட்கும் அளவிற்கு அந்த இடம் மாபெரும் நிசப்தத்தில் ஆழ்ந்திருந்தது. நான் ரேணுகாவின் பக்கமாக திரும்பி பார்க்கவில்லை. ஆனால் இந்த நொடியில் அவளது முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த போலி அமைதி கண்டிப்பாக மறைந்திருக்கும் என்பதை நான் நன்கு அறிவேன். நீதிபதி அந்த ஒளிப்பதிவை நிறுத்தும்படி உத்தரவிட்டு எதிர் மனுதாரரை பார்த்தார். இந்த ஆதாரங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். ஒரு சில நொடிகள் நீடித்த பலத்த அமைதிக்கு பிறகு ரேணுகா எழுந்து நின்றாள். அவளது குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனாலும் அவள் தன்னை தைரியசாலி போல காட்டிக்கொள்ள முயன்றாள். அது என் குரல் இல்லை. இந்த ஆடியோ முழுக்க முழுக்க எடிட் செய்யப்பட்டு பொருத்தப்பட்டது என்று பொய் கூறினாள். வழக்கறிஞர் அனிதா மேடம் அதற்கு உடனடியாக எந்த பதிலும் சொல்லவில்லை. மிக நிதானமாக, தேவைப்பட்டால் இந்த ஒரிஜினல் ஆடியோ கோப்பை நாங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து
இதற்கான தடயவியல் பரிசோதனைக்கு உட்படுத்த தயாராக இருக்கிறோம் என்றார். ராகவன் இப்போது சற்றென்று ரேணுகாவின் பக்கம் திரும்பினான். அவனது கண்களில் தன் அக்காவின் மீது இத்தனை காலம் இருந்த அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை இப்போது இல்லை. மாறாக ஒரு மாபெரும் சந்தேகமும் அதிர்ச்சியும் அதில் தெளிவாக தெரிந்தது. அக்கா, நீ என்ன பேசிக் கொண்டிருக்கின்றாய் என்று அவன் மிக மெதுவாக கேட்டான். ஆனால் அந்த பேரமைதியான அறையில் அவனது கேள்வி அனைவருக்கும் மிக தெளிவாக கேட்டது. ரேணுகாவால் அதற்கு எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. அவள் தன் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டாள். அந்த நொடியில் நான் இதற்கு மேல் அங்கு எதையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்தேன். சில உண்மைகள் முழுமையாக வெளிச்சத்திற்கு வந்துவிட்டால் அதை யாராலும் எதற்காகவும் மறுக்க முடியாது. விசாரணை அடுத்தடுத்த வாதங்களுடன் முன்னோக்கி நகர்ந்தது. ஆனால் தொடக்கத்தில் என் மனதில் இருந்த அந்த பாரமோ பயமோ இப்போது எனக்குள் எழவில்லை. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயமும் இப்போது அந்த சரியான இடத்திற்கு வந்து கொண்டிருப்பது போல் எனக்கு தோன்றியது. நீதிபதி இறுதி தீர்ப்பை வழங்குவதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவெளி அறிவித்த போது நான் என் இடத்தில் மிகவும் அமைதியாக அமர்ந்திருந்தேன். என் கை இன்னும் என் வயிற்றின் மீதுதான் இருந்தது. நான் யாரிடமிருந்தும் எதையும் பறிக்க நினைக்கவில்லை. என் வாழ்க்கையில் எல்லாமே தர்மத்தின்படியும் நீதியின்படியும் நடக்க வேண்டும் என்று மட்டும்தான் எதிர்பார்த்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு தீர்ப்புக்காக காத்திருந்த மக்கள் அனைவரும் அறையை விட்டு வெளியில் செல்ல தொடங்கிய போது ராகவன் மெதுவாக என் அருகில் வந்தான். அவன் என்னிடம் நெருங்கி வர நினைத்தான். ஆனால் அவனுக்குள் இருந்த ஏதோ ஒரு தயக்கத்தால் சற்று தள்ளியே நின்றான். கவிதா என்று மிக தாழ்வையான குரலில் அழைத்தான். நான் என் தலையை நிமிர்த்தி அவனை பார்த்தேன். உண்மையிலேயே இங்கு கடந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கிறது என்று எனக்கு தெரியாது கவிதா என்றான். அவனது கண்களில் ஒரு மாபெரும் பதற்றம், குற்ற உணர்ச்சியும் தெரிந்தன. நான் அவனை சில நொடிகள் உற்று பார்த்து விட்டு மெதுவாக பதிலளித்தேன். உனக்கு நிஜமாகவே தெரியவில்லையா ராகவன்? அல்லது நீ எதையும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லையா? என் கேள்விகளுக்கு முன்னால் ராகவனால் பதில் பேச முடியவில்லை. அவன் மௌனமானான். நான் அதற்கு மேல் அவனிடம் எதுவும் பேசவில்லை. சில கேள்விகள் கேட்கப்பட்ட பிறகு அதற்கு சொல்லப்படும் பதில்கள் அனைத்தும் தன் அர்த்தத்தை முழுமையாக இழந்து விடுகின்றன. நான் இருக்கையை விட்டு எழுந்து வராந்தாவிற்கு வந்தேன். அப்பா இன்னும் அதே இடத்தில்தான் எனக்காக காத்து கொண்டு நின்றார். என்னை பார்த்ததும் அவர் தன் கையில் இருந்த சிகரெட்டை அணைத்துவிட்டு, எல்லாம் நலந்தானே மகளே என்று கேட்டார். நான் என் தலையை அசைத்தேன். இப்போது எல்லாம் நலமாக இருக்கிறது அப்பா என்றேன். அவர் அதற்கு மேல் என்னிடம் எதையும் கேட்கவில்லை. என் தோள்களை மெதுவாக தட்டி கொடுத்தார். வார்த்தைகளின்றி அவர் எனக்குள் ஒரு மாபெரும் தைரியத்தை விதைப்பது போல் இருந்தது. நான் நீதிமன்ற வராண்டாவின் சுயர்களில் சாய்ந்து கொண்டு ஒரு நிமிடம் என் கண்களை மூடினேன். என் இதயத்தில் இப்போது எந்தவித பதற்றமும் இல்லை. இத்தனை வருடங்களாக என் நெஞ்சில் சுமந்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் பாரத்தை இறக்கி வைத்தது போன்ற ஒரு நிம்மதி மட்டுமே எனக்குள் நிறைந்திருந்தது. விசாரணை இன்னும் முழுமையாக முடியவிடையவில்லை என்றாலும் வரப்போகும் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதில் தோற்றுப்போவது நான் அல்ல என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருந்தேன். இறுதியாக நீதிமன்றத்தின் தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. நீதிமன்றம் என் விவாகரத்து மனுவை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு விவாகரத்து வழங்கியது. சொத்து பகிர்வும் சட்டப்படி எனக்கு சாதகமாக என் நியாயமான பங்கோடு முடிந்தது. பிறக்கப் போகும் என் குழந்தையின் எதிர்காலத்திற்கான ஜீவனாம்ச தொகையும் முறையாக உறுதி செய்யப்பட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக திருமண வாழ்க்கையின் போது ரேணுகா என்னிடமிருந்து ஏமாற்றி வாங்கிய பணத்தின் ஒரு பகுதியை அவளே எனக்கு திருப்பி தர வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த நாளுக்கு பிறகு என் வாழ்க்கை ஒரு புதிய நேர்மறையான திசையை நோக்கி பயணிக்க தொடங்கியது. நான் என் சொந்த உழைப்பில் ஒரு சிறிய உணவகத்தை தொடங்கினேன். வீட்டில் சமைக்கப்படும் அதே தூய்மையான ஆரோக்கியமான உணவுக்கான அந்த உணவகம் என் நகரில் மிக குறுகிய காலத்திலேயே பெரும் புகழ் பெற்றது. என் கல்லூரி தோழன் சமீர் இப்போது அதே நகரத்தில் தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றான். அவன் என் வாழ்க்கையில் இக்கட்டான காலகட்டங்களில் அனைத்திலும் ஒரு உண்மையான நண்பனாக எனக்கு பக்கபலமாக நின்றான். அதற்கு பிறகு என் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் ஒளியாக என் அழகான பெண் குழந்தை பிறந்தது. நான் அவளுக்கு ஆனந்தி என்று பெயரிட்டேன். அவள் என் வாழ்க்கையின் இழந்த அத்தனை மகிழ்ச்சியையும் எனக்கு திரும்ப கொடுத்தாள். ஒரு நாள் மாலை வேளையில் ரேணுகா என்னை சந்திப்பதற்காக என் உணவகத்திற்கு வந்திருந்தாள். கடந்த காலத்து மமதைகள் அனைத்தும் மறைந்து அவளது தோற்றத்தில் இப்போது ஒரு மாபெரும் மாற்றம் தெரிந்திருந்தது. அவள் அன்று தன் தவறுக்காக என்னிடம் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டாள். நான் அவளை முழுமனதோடு மன்னித்து விட்டேன். அவள் மீது எனக்கு இன்னும் அன்பு இருக்கிறது என்பதால் அல்ல, மாறாக என் மனதில் அவளை போன்ற மனிதர்களுக்கான வெறுப்பை சுமந்து கொண்டு என் நிம்மதியை கெடுக்க நான் விரும்பவில்லை. நான் என் வாழ்க்கையில் எப்போதும் முன்னோக்கி நகர்ந்து விட்டேன் என்பதால் அவளை மன்னித்தேன்.
இன்று நான் கடந்து வந்த என் வாழ்க்கை பாதையை திரும்பி பார்க்கும்போது எனக்கு ஒரு மாபெரும் உண்மை புலப்படுகிறது. கவிதாவாகிய நான் செய்த தவறு மற்றவர்களை நேசித்தது அல்ல, மாறாக தகுதியில்லாத தவறான மனிதர்கள் மீது நான் அளவற்ற நம்பிக்கையை வைத்தது மட்டும்தான் நான் செய்த தவறு. ஆனால் நான் செய்த அந்த தவறுதான் எனக்குள் இருந்த என் உண்மையான சுய மதிப்பையும் ஆற்றலையும் எனக்கு புரிய வைத்தது. நல்லதை செய்தால் நல்லதே நடக்கும் என்று நமக்கு எப்போதும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் சில நேரங்களில் அந்த நல்ல பலன் நமக்கு உடனடியாக கிடைப்பதில்லை. சில நேரங்களில் நாம் நீண்ட முட்கள் நிறைந்த பாதையை கடக்க வேண்டியிருக்கிறது. பேரன்பின் வலியும் ஏமாற்றங்களையும் சகித்து கொண்டு எத்தனையோ விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பிறகுதான் நமக்கான அந்த உண்மையான விடியல் பிறக்கிறது. ராகவனை போன்ற மனிதர்கள் எது சரி எது தவறு என்று தெரிந்தும் அந்த உண்மையின் பக்கம் எழுந்து நிற்க தைரியமில்லாமல் வாழ்பவர்கள் இறுதியாக தங்கள் வாழ்க்கையின் அத்தனை நிம்மதியையும் அன்பையையும் இழந்து விடுகிறார்கள். ஆனால் கவிதாவை போன்ற பெண்கள் எப்போது அவர்கள் தங்கள் சுயமரியாதைக்காகவும் தன்மானத்திற்காகவும் துளிந்து எழுந்து நிற்கிறார்களோ அப்போது அவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை மட்டும் வெல்வதில்லை, மாறாக தங்களுக்கான ஒரு புதிய உன்னதமான வாழ்க்கையையே வெல்கிறார்கள். மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக தன் சுயத்தை ஒருபோதும் இழக்க வேண்டிய அவசியமில்லாத ஒரு சுதந்திரமான வாழ்க்கை அது. கதை இத்துடன் நிறைவடைந்தது. ஆனால் இந்த கதை உணர்த்திய பாடம் நம் மனதில் எப்போதும் நிலைத்து நிற்கும். வாழ்க்கையில் நாம் எவ்வளவு துன்பங்களை சகித்து கொண்டோம் என்பது முக்கியமல்ல, மாறாக எந்த நொடியில் நாம் விழித்தெழுந்து நமக்காக போராடத் தொடங்கினோம் என்பதுதான் மிக முக்கியம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். உங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.